ஹே ஹாய் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டுனா, இப்போ நம்ம ஒரு 2 மாதத்தை 2026ல் முடிச்சாச்சு. ஜான்வரி முடிஞ்சது, பிப்ரவரி முடிஞ்சது. மார்ச்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் படிக்க. அப்படிங்கும்போது எப்படி படிக்கிறது? வாட் ஆர் தி ஸ்டடி பிளான்? என்ன படிக்கணும் என்ன? நம்மளோட கோர்ஸில் நீங்கள் இப்போ இந்த மார்ச்சில் ஜாயின் பண்ணுறீங்க, 2026ஓட மார்ச்சில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எப்படி படிக்கணும்? எப்படி அதை பிக்கப் பண்ணிக்க முடியுமா? ஏற்கனவே எவ்வளோ முடிஞ்சிருக்கு என்ன? அந்த சிலபஸ் பற்றின டீட்டெயில்ஸ் என்ன? இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அண்ட் ஹவ் டு ஸ்டடி இப்போலேருந்து நீங்கள் படிக்கணும்னா, ஃப்ரெஷ்ஷாக இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாவோ, அல்லது ஒரு ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்கனாவோ, அல்லது ஏற்கனவே படித்து பரீட்சை எழுதுனீங்க, ஒரு லாஸ்ட் டைமில் வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாவோ, எப்படி வந்து அடுத்து வரக்கூடிய ஒரு 4, 5 மந்த்ஸ் வந்து எப்படி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும்? அதிலிருந்து அடுத்து வரக்கூடிய குரூப் 1, 2, 2A அண்ட் குரூப் 4 அதோட ப்ரிலிம்ஸு, மெயின்ஸ் இதுக்கெல்லாம் சேர்த்து எப்படி படிச்சுக்கணும்? இதை பற்றியெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஆஃப்லைன் கோர்ஸுக்கும், ஒரு ஆன்லைன் கோர்ஸுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன? இப்போ இந்த ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் கோர்ஸில் நம்ம வந்து எது வந்து இருக்கும், எது வந்து இருக்காது. ஆஃப்லைன் போணும்னா என்ன மாரியான ஸ்டூடண்ட் போகலாம், ஆன்லைன் போணும்னா என்ன மாரியான ஸ்டூடண்ட் போகலாம். இத பத்தியெல்லாம் தான் பேசப் போறோம். அண்ட் இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நான் வந்து நம்மளோட கோர்ஸ் பத்தி பேசப் போறேன். நம்மளோட ஆப்ல டிஎன்பிஎஸ்சி டார்கெட் 2026 அப்படிங்கிற கோர்ஸ் பத்தி பேசப் போறேன். அண்ட் முன்னாடியே நீங்க வந்து எனக்கு அந்த கோர்ஸோட பிரைஸ் என்ன? அத நான் வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்ட்டுனா, நம்ம கோர்ஸோட பிரைஸ் வந்து 4,999 $4,999. இப்போ வந்து 2,999ல போயிட்டு இருக்கு. $2,999. நீங்க ஆப்ல பே பண்ணும்போது அரவுண்ட் $3,091 பே பண்ற மாதிரி இருக்கும். விச் இஸ் இன்க்ளூடிங் நம்மளோட அந்த பேமெண்ட் கேட்வே சார்ஜஸ், அந்த கிளவுட் ஸ்டோரேஜ் அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் பேரெல்லாம் வச்சு அதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து $3,091 நீங்க வந்து டிஜிட்டலா ஆப்ல பே பண்ற மாதிரி இருக்கும். இதுல இன்க்ளூடிங் கோர்சஸ், டெஸ்ட் பேட்ச், தமிழ் லாங்குவேஜ் பேப்பர் படிக்கிற மாதிரி இருந்தால் இங்கிலீஷ், ஈவன் நீங்கள் லாங்குவேஜ் பேப்பர் படிக்கிற மாதிரி இருந்தால் மேத், ரீசனிங் எல்லாமே சேர்த்து வந்துடும். இதை பற்றி அல்லது எப்படி படிக்கணும் என்ன அதை பற்றி எல்லாம் தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பேச போகிறேன். நீங்கள் நிதானமாக பொறுமையாக வந்து கேளுங்க. இல்லை விலையை தெரிஞ்சுக்க தான் நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இதுதான் ப்ரைஸு. நார்மலாக நீங்கள் அந்த ப்ரைஸ் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம். www.gkshankar.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம சொன்ன கொஸ்டின்ஸ்க்குலாம் ஒன் பை ஒன்னா ஆன்சர் பண்ணிக்கிட்டே வரலாம். ரிலாக்ஸ்டாக வந்து கவனிச்சுக்கிட்டே வாங்க. நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோம், என்னென்ன படிக்கணும், என்னென்ன வந்து கவனித்து அதில் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு கேள்வியாக சொல்லிட்டே வரேன். அதை பார்த்துட்டே வாங்க. நம்பர் 1 மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்ட்டுனா, அது ஸ்டடி பிளான். எப்படி படிக்கிறது? என்னோட ஒப்பீனியனில் நான் இது வரைக்கும் பல முறை எல்லா வீடியோலையும் இந்த மாதிரி வந்து இந்த கோர்ஸை பற்றி பேசும்போது, படிக்கிறத பற்றி பேசும்போது எல்லா முறையும் ஒரு விஷயத்தை வந்து ஹைலைட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கேன். அது என்ன அப்படின்ட்டுனா, முதல்ல ஒரு ஆஸ்பிரண்ட் முடிவு பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்ட்டுனா, படிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது தான். ஃபர்ஸ்ட் டிசைட் யுவர் செல்ஃப். முதல்ல வந்து நான் படிக்கணுமா வேண்டாமா பரீட்சைக்கு அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க. சும்மா வந்து மேல் வீட்டில் இருக்குது, கீழ் வீட்டில் இருக்குது, உங்கள் வீட்டில் இருக்கா அந்த மாதிரி பரீட்சைக்கு படிக்க ஆரம்பிக்காதீங்க. அது மோஸ்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை. உங்களுக்கு செல்ஃபாக வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கணும் அப்படிங்கிற வில்லிங் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் உங்களை நீங்களே கேள்வி கேட்டு எஸ் ஆர் நோ அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த வில்லிங் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அங்கே சொன்னாங்க இங்கே சொன்னாங்கன்னு ஆரம்பிக்காதீங்க. அது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் வந்து லாங் டேர்ம் வந்து இந்த ஜேர்னியில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் தேவைப்படக்கூடிய விஷயம் வந்து வில்லிங். சரி, ரெண்டாவது இந்த எதை படிப்பது, அதே போல் வந்து நமக்கு ஒரு 2, 3 ஒரு கேள்வி இருக்கலாம் இல்லையா? எதை வந்து படிக்கணும்? எங்க வந்து படிக்கணும்? அண்ட் எப்படி படிக்கணும்? இந்த மாதிரி வந்து ஒரு 2, 3 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கலாம். ஒரு ஒன் லைனரா டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணணும் அப்படின்ட்டுனா, எதை படிக்கணும் அப்படின்ட்டுனா, சிலபஸ் வைஸ் படிக்கணும். அந்த சிலபஸ் வைஸ் நீங்க எங்க படிக்கணும் அப்படின்ட்டுனா, ஸ்கூல் புக்ல படிக்கணும். இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா ஒரு பெரிய கொஸ்டின் வந்து ட்ரெண்ட்ல இருந்துகிட்டே இருக்கு. அது என்னன்னா, அவுட் சோர்ஸ் புக்க படிக்கிறதா வேண்டாமா? அப்படிங்கிற கேள்வி தான். அவுட் சோர்ஸ் புக்க படிக்கணும். அதுல வந்து மாற்று கருத்து இல்ல, கேள்வி கேட்குறாங்க. ஆனா, அவுட் சோர்ஸ் புத்தகத்த மட்டுமே படிச்சுக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. முதல்ல ஸ்கூல் புக்க படிச்சு முடிங்க. அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் புத்தகத்த போய் படிங்க. இப்ப 200 கேள்வி கேட்குறாங்கன்னா, அதுல வந்து ஒரு 50 கேள்வி வந்து அவுட் சோர்ஸ் புத்தகத்திலிருந்து வருதுன்னு வச்சுப்போம். நம்ம வந்து ஒரு ஒரு அப்ராக்ஸிமேட்டா வொர்ஸ்ட் கேஸ் சனி திசையெல்லாம் பயங்கர உக்கிரமா இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். 50 கேள்வி அவுட் சோர்ஸ்லேருந்து வருதுன்னே வச்சுக்கிட்டா கூட, மீதி 150 கேள்வி இருக்கு. இந்த 150 கேள்வி தான் மெஜாரிட்டி. அப்ப முதல்ல ஸ்கூல் புக்க படிங்க. ஆனா, ஆவன்னா படிக்கணும். 1, 2, 3 படிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கவிதை எழுதுறது, கட்டுரை எழுதுறதுன்னு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். எடுத்த உடனே அவுட் சோர்ஸ் புத்தகம்னு போய் அதுல வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸ்கூல் புத்தகத்த நல்லா படிங்க. இதுலயுமே நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் நான் பெர்சனலா பார்க்கறதுல என்னன்னா,
ஏற்கனவே படிச்சு பரீட்சை எழுதின ஆஸ்பிரண்ட்டா இருப்பீங்க. நம்ம ஸ்கூல் புக் படிச்சுட்டோம் அப்படின்னு நெனச்சிட்டு இருப்பீங்க. ஆனா கொஸ்டின் பேப்பர் குடுத்தா மார்க் வரதில்ல. ஸோ அப்போ ஸ்கூல் புக்க படிச்சுட்டோம் அப்படின்னு நெனச்சிட்டு இருக்கிறது இல்ல. ஒரு டெஸ்ட் போட்டு பாருங்க. ஒரு ஸ்கூல் புக்ல ஒரு 6லிருந்து 10வதுக்குள்ள இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்கூல் புக்ல 12வது புத்தகத்துல எக்கனாமிக்ஸ்ல, பொலிட்டிக்கல் சயன்ஸ்ல, அரசியல், அறிவியல்ல ஒரு கொஸ்டின் பேப்பர் வாங்கி டெஸ்ட் போட்டு பாருங்க. நீங்க நல்லா ஸ்கோர் பண்ணிடுறீங்க. தாராளமா போய் வந்து அடுத்தத படிங்க. இல்ல ஸ்கோர் பண்ண முடியலன்னா ஸ்கூல் புத்தகத்த ரிவைஸ் பண்ணுங்க. ஒரே ஒரு தரம் படிச்சுட்டோம்னு நெனச்சு சுத்திட்டு இருக்க முடியாது. நெறைய படிக்கணும். படிச்சுட்டேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, எடுத்து ஒரு டெஸ்ட் போட்டு பாருங்க. டெஸ்ட்ல நல்ல மார்க் வந்துருச்சா, தாராளமா அடுத்து படிக்க ஆரம்பிச்சுருங்க. இல்லன்னா முதல்ல ஸ்கூல் புக்குக்கு முக்கியத்துவம் குடுங்க. அண்ட் எங்க படிப்பது சொல்லிட்டேன். ஸ்கூல் புக் தான். எப்படி படிப்பது அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு பேட்டர்ன்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்கவங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி படிச்சுக்க வேண்டியது தான். முதல்ல படிக்கணும். 1 மணி நேரம், 1/2 மணி நேரம் படிச்சு பழகுங்க. அப்புறம் அது அப்படியே 5 மணி நேரம், 6 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரமா மாத்திக்கலாம். முதல்ல 1 மணி நேரம் ஒரு இடத்துல முழுசா உட்கார்ந்து படிச்சு பழகுங்க. அண்ட் மோர் ஓவர் இதுல வந்து ரிவிஷன் ரொம்ப ரொம்ப மஸ்ட். இந்த ரிவிஷன் அப்படிங்கும்போது முதல்ல ஒரு டைம் படிக்கணும். அந்த வேலையவே முடிக்காம சுத்திட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் நெறைய முறை படிக்கணும். ரிவிஷனா படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் டெஸ்ட் போடணும். கம்பல்சரியா டெஸ்ட் போடணும். அதுக்கப்புறம் தான் பரீட்சையில ரிசல்ட் ஆக முடியும். இந்த இடத்துல தான் இந்த ஆஸ்பிரண்ட்ஸோட வேரியேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். எப்படி இந்த இடத்துல வந்து இந்த ஆஸ்பிரண்ட்ஸோட வேரியேஷன் இருக்கும் அப்படின்னா, நல்லா கவனிங்க. ஒரு ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட் அப்படின்னா, அந்த ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டுக்கு முழு நேரமும் படிக்கிறதுக்கான நேரம் இருக்கும். அதுவே வந்து ஒரு வொர்க்கிங் ஆஸ்பிரண்ட். நீங்க வந்து வேலைக்கு போயிட்டே படிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு மிக முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்ட்டுனா, டைம் மேனேஜ்மென்ட். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, டைம் மேனேஜ்மென்ட். ஒரு 8 மணி நேரம் வேலைக்கு போறீங்க. 2 மணி நேரம் அந்த வேலைக்கு கிளம்பி போறீங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து மிச்சம் இருக்க டைம்ல தான் படிக்கணும். அப்படிங்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் கத்துக்க வேண்டியது எதை படிப்பது, எங்கு படிப்பது, எப்படி படிப்பது எல்லாம் முதல்ல ஒரு விஷயம் நீங்க கத்துக்கணும். அது என்னன்னா, நேரத்தை எப்படி நம்ம மிச்சம் பண்றது? நம்ம வாழ்க்கையில எந்த இடத்துல நேரம் இருக்கு? எந்த நேரத்துல நம்ம படிக்க முடியும்? அதிகாலையில எழுந்து படிக்கட்டா? சாயந்திரத்துல படிக்கிறதா? இரவுல படிக்கிறதா? எப்படி படிக்கணும்? அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க. இங்க வொர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டா இருக்கலாம். இல்லன்னா வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம். கிட்ஸ் இருக்கலாம். குழந்தைங்க இருக்காங்க அப்படின்ட்டுனா 24 மணி நேரமும் உங்களுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும். அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நடுவுல நமக்கு நேரம் எங்க கிடைக்கும்? அப்படிங்கிறத பிளான் பண்ணி தெளிவா வந்து படிங்க. இதுல நான் வந்து பார்க்கக்கூடிய ஸ்டூடண்ட் அல்லது நெறைய ஆஸ்பிரண்ட்ஸ பார்க்கிறதுல ஒரு விஷயம் கவனிக்கிறேன். என்ன அப்படின்ட்டுனா, இங்க பாருங்க இந்த ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு வந்து நெறைய நேரம் இருக்கு. 24 மணி நேரம் படிக்கிறது தான் வேலை. விட்டா வீட்டுக்கு போறது, வரது, சாப்பிடுறது, தூங்குறது. இத தவிர்த்து படிக்கிறது தான் வேலையா இருக்கும். கல்லூரி முடிச்சிருப்பாங்க. காலேஜ்ல இருந்து நேரா வந்து படிக்கிறதுக்கு வந்திருப்பாங்க. பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. நல்ல ஒரு ஒரு ரிலாக்ஸ்டா பொறுமையா நல்ல டைம் இருக்கும் படிக்கிறதுக்கு. ஆனா பிரச்சனை என்ன தெரியுங்களா? படிக்க மாட்றாங்க. நெறைய நேரம் வந்து அவங்கள படிக்க வைக்கிறது ரொம்பவும் சிரமமா இருக்கு. மேபி நான் என்னோட 20, 21 வயசுலயும் அதைத்தான் பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறேன். மேபி அந்த 20, 21 வயசுல ஒருத்தங்கள ஃபுல் ஃபோக்கஸ்டா படிப்புல கொண்டுட்டு வரது ரொம்பவும் சிரமமா இருக்கு. நெறைய ஒரு ஒரு அந்த ஃபுல் ஃபோக்கஸ்டா படிக்கிறது எண்ணிக்கை கம்மியா இருக்கு. யாருமே பண்றதில்ல அப்படி சொல்றது இல்ல. எண்ணிக்கை கம்மியா இருக்கு. ஒரு சிலர் படிக்கிறாங்க. யங் ஏஜ்ல பாஸ் பண்ணி போயிடுறாங்க. ஒரு சிலருக்கு வந்து அந்த இது இருக்கு. பட் அதே சமயத்துல இங்க வொர்க்கிங் ஆஸ்பிரண்ட்ஸ் இவங்களுக்கு நேரமே இல்ல. ஆனா இவங்க தான் அதிக நேரம் படிக்கிறாங்க. இவங்க வந்து 10 மணி நேரம் வேலைக்கு போயிருப்பாங்க. வேலைக்கு போயிட்டு வந்து மீதி இருக்க நேரத்த புடிச்சு படிக்கிறாங்க. ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க. டைமே இருக்காது. ஆனா அவங்க வந்து நேரத்த புடிச்சு படிக்கிறாங்க. இது மாரி நெறைய பேர் நம்ம வந்து எக்ஸாம்பிள் சொல்லலாம். எக்கச்சக்கமான ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்ட்டுனா, டைம புடிச்சு எப்படியாவது வந்து அவங்க வந்து படிச்சுட்டு வந்துர்றாங்க. இதெல்லாம் ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு விஷயம். இந்த இடத்துல பாருங்க, டைம் இருக்கவங்க படிக்காம இருக்காங்க. டைம் இல்லாதவங்க தான் படிக்கிறாங்க. நான் குறையா சொல்லல. பட் ஆனா கூட நீங்க அத ஞாபகம் வச்சுக்கோங்க. வொர்க்கிங் ஆஸ்பிரண்ட்ஸ் நெறைய பேர் படிச்சு கிளியர் பண்றாங்க. அந்த காரணத்தினால நான் படிக்கல, இந்த காரணத்தினால படிக்கல அப்படின்னு காரணம் சொல்றதுக்கு பதிலா, நெறைய கஷ்டமான சூழல்ல இருந்து படிச்சு பாஸ் ஆகி போன மாணவர்கள் எக்கச்சக்கமா உண்டு. அதுல ஒண்ணும் மாற்று கருத்தே கிடையாது. நெறைய ஸ்டோரீஸ் இருக்கு. எக்கச்சக்கமான மாணவர்களின் கதை இருக்கு. மிக கடுமையான வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல்ல இருந்து கூட படிச்சு பாஸ் ஆகி எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு போனவங்க இருக்காங்க. ஒரு இது இது வந்து நம்ம வந்து ஒரு கஷ்டம்னு நெனச்சிட்டு இருப்போம். ஆனா பார்த்தா அதை விட நம்மள மாரி பல மடங்கு கடினமான ஒரு சூழல்ல இருந்து ஒருத்தங்க படிச்சு பாஸ் ஆயிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம சொல்றது தான். நீங்க எந்த சூழல்ல இருந்தும் படிக்கலாம். சும்மா நம்ம காரணம் சொல்லணும்னு நெனச்சு சொல்லிட்டு இருந்தா, நம்ம சொல்றது தான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதுல வந்து நம்ம ஆறுதல் சொல்ல முடியாது. படிக்கலாம். எந்த சூழல்ல இருந்தும் படிக்கலாம். நெறைய பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். நான் ரீசென்ட்டா கூட ஒரு 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 6 மந்த்ஸ் முன்னாடி ஒரு யுபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் ஒருத்தர் வந்து ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து யுபிஎஸ்சி எக்ஸாமே கிளியர் பண்ணிட்டு போயிட்டாரு. நமக்கு அது ஆச்சரியமா இருக்கு. ஒரு 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 கஷ்டமான சூழலையும் தாண்டி வரும்போது, அதை விட கஷ்டமான சூழல்ல இருந்து இன்னொரு மாணவர் வந்து கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. அந்த மாரி தான் இருக்கு. அதனால வொர்க்கிங்கிறது படிக்கிறதுக்கு நேரம் கம்மியா இருக்கும். மாற்று கருத்து இல்ல. ஆனாலும் அத வச்சு நீங்க படிச்சிரலாம். கான்ஃபிடென்ட்டா படிங்க. அதுக்கு தான் நான் எப்படி படிக்கணும், என்ன ஏதுன்னு சொல்றேன். படிச்சுக்கலாம். 2வது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டா வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட வார்த்தையில சொல்லணும்னா, அந்த ரீஸ்டார்ட் அப்படிங்கிற வார்த்தையில தான் சொல்லணும். அதாவது ஒரு ஜெனரல் ஒப்பீனியனா, நீங்க டைம் படிச்சு பாஸ் பண்றீங்கல்ல,
அது வந்து ரொம்பவும் ஈஸி. யாரை கம்பேர் பண்ணும்போதுனா, இந்த 2வது டைம் 3வது டைம் படிச்சுட்டு வராங்க பாருங்க, அவங்கள கம்பேர் பண்ணும்போது. அது என்ன 2வது டைம் 3வது டைம் படிக்கும்போது நமக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எத படிக்கணும், எங்க படிக்கணும்னு தெரியும். அப்ப இன்னும் ஈஸியா தானே இருக்கணும். டைம் படிக்கிறவங்களுக்கு தானே சிரமமா இருக்கும். அப்படின்னா, இல்ல. என்னன்னா, இதுல ஒரு வொண்டர்ஃபுல்லான விஷயம் யோசிச்சு பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறாங்கல்ல, முறையா கல்லூரி முடிக்கிறேன், படிக்க வரேன். இதுதான் சிலபஸ் இப்படி தான் படிக்கணும்னு ஒருத்தர் சொல்லி தராரு. இல்ல நீங்க வந்து இப்படி படிக்கணும்னு தெரிஞ்சுக்கிறீங்க, படிக்கிறீங்க. நல்ல எஃபோர்ட்ஸ் போடுறீங்க. பாஸ் ஆயிடுறீங்க இல்லையா? வேலைக்கு போயிடுறீங்க. இது வந்து இருக்கிறதுலயே ஈஸியான ஒரு விஷயம். இந்த மொத்த டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டுல இதுதான் வந்து கொஞ்சம் ஒரு ரொம்ப டைரக்ட்டான, சுலபமான ஒரு விஷயம். இஃப் இன் கேஸ் நீங்க யோசிச்சு பாருங்க. ஒருவேள வந்து நீங்க 2வது டைம் எழுதுறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து எத படிக்கணும்னு தெரியும், எப்படி படிக்கணும்னு தெரியும், அதெல்லாம் இருக்கும். ஆனா பிரச்சனை என்ன தெரியுங்களா? டைம் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், நல்ல எஃபோர்ட்ஸ் போட்டு படிச்சு பாஸ் ஆயிருவோங்கன்ற நம்பிக்கையோட எழுதியிருப்போம். ஆனா பார்த்தா ஃபெயில் ஆயிருந்திருப்போம். அப்போ டைமும் இப்படி தானே எஃபோர்ட்ஸ் போட்டு படிச்சோம். ஆனா ஃபெயில் ஆயிட்டோமே! அப்படின்னு ஒரு பயம் இருக்கும்ல. அந்த பயத்தோட சேர்த்து 2வது முறை எழுதணும். இப்போ 2வது முறை பாஸ் ஆயிட்டா நல்ல விஷயம். ஒருவேள 2வது முறையும் ஃபெயில் ஆயி 3வது முறை எழுதுறீங்கன்னா, 2 முறை நான் இவ்ளோ எஃபோர்ட்ஸ் போட்டு படிச்சேனே, அதே போல மறுபடியும் இந்த முறை ஃபெயில் ஆயிருமோ! அப்படின்னு ஒரு பயங்கர பயம் இருக்கும். அந்த பயத்த வந்து நம்ம விவரிக்கவே முடியாது. இந்த கவுன்சிலிங் ஹால் வரையில போயிட்டு, போஸ்டிங் இல்லன்னு சொல்லி வெளிய அனுப்பி, அப்போ எவ்வளோ ஒரு 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 கொடுமையான சூழல்ங்கிறத நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணவே முடியாது. ரிசல்ட் வந்த அன்னையிலிருந்து இந்த மார்க்குக்கு நம்ம கிடைக்குமா இல்லையா? கிடைக்குமா இல்லையா? கிடைக்குமா இல்லையான்னு போட்டு யோசிச்சு, யோசிச்சு திரும்ப கவுன்சிலிங் ஹால் வரைக்கும் போய், கவுன்சிலிங் ஹால்ல போய் நம்ம கண்ணு முன்னாடி வேக்கன்சி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல டக்குன்னு மிஸ் ஆச்சு அப்டின்ட்டுனா கொடுமையா இருக்கும். அந்த கொடுமையெல்லாம் மறந்துட்டு, மறுபடியும் நீங்க ஃபர்ஸ்ட்லருந்து படிக்க ஆரம்பிக்கணும் அப்டின்னா, அது இன்னும் வந்து சிரமம். ஸோ, அப்போ ஃபர்ஸ்ட் டைமா நீங்க படிக்கிறீங்க, புதுசா யாரும் ஆஸ்பிரண்ட்ஸ் படிக்கிறீங்க அப்டின்ட்டுனா, நல்ல மனசுல வச்சுக்கோங்க. எத பத்தியும் யோசிக்காம, குடுக்குற சிலபஸ், குடுக்குற புத்தகம், குடுக்குற டெஸ்ட் அத நல்லா படிச்சுக்கிட்டே வாங்க. தாராளமா பாஸ் பண்ணலாம். அதுதான் இருக்கிறதுலயே பெஸ்ட் அண்ட் ஈசியஸ்ட் மெத்தட். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விட்டுட்டு 2வது டைம், 3வது டைம் கேரி பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் டைம் என்ன தப்பு பண்ணோங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நல்ல விஷயம் தான். ஆனா பிரச்சனை என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் விட்டுட்டோமே அப்படிங்கிற பயம் 2வது முறை கூட வரும். 2 முறை விட்டுட்டோமே அப்படிங்கிற பயம் 3வது முறை கூட வரும். அதை சுமந்து சுமந்து படிக்கிறதுங்கிறது மிகவும் சிரமமா இருக்கும். மனசுல வச்சுக்கோங்க. தெளிவா வந்து படிங்க. ஸோ இந்த 3 டைப் தான். இத வந்து நல்லா கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 கொஸ்டினுக்கு டைரக்ட்டா ஆன்ஸர் பண்ணணும் அப்படின்ட்டுனா, இப்படி தான் நம்ம வந்து அத சொல்லலாம். அண்ட் ஓகே. ஸோ இதில பாருங்க, இப்போ நான் ஹவ் டூ ஸ்டார்ட் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். முதல்ல வந்து படிக்கிறோமா இல்லையாங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சிலபஸ் என்ன? எந்த பரீட்சைக்கு படிக்கிறீங்க? ஏன்னா, இப்போ நம்மளோட கோர்ஸ்லயே கூட இப்போ ஏஇ எக்ஸாம் இது மாதிரி டிஎன்பிஎஸ்சிலயே அதர் ஸ்ட்ரீம்ஸ்க்கான எக்ஸாம்லாம் நடத்துறாங்கல்ல. அந்த எக்ஸாம்க்கு கூட ஜிஎஸ் படிக்கிறவங்க நம்மளோட கோர்ஸ்ல ஜிஎஸ் படிக்கிறதுக்காக இருக்கீங்க உள்ள ஸ்டூடண்ட்ஸ். ஸோ, அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்றேன்னா, உங்க சிலபஸ் என்ன? அத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன படிக்கணும்? நமக்கு எங்க கொஸ்டின் கேட்குறாங்க? அத தெரிஞ்சுக்கோங்க. அத வச்சு தான் நம்ம வந்து படிக்க போறோம். ஸோ, அதுதான் ப்ரொசீஜர். ஸோ, அப்போ நியூ ஸ்டூடண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்ட்டுனா, மார்ச்ல இருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுனா, அது வந்து ஒரு சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட கோர்ஸ் எப்படி பயணிக்குது, நீங்க எப்படி அத பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்து டிசம்பர் 2025லயே இந்த பேட்ச் வந்து ஆரம்பிச்சுட்டோம். அரவுண்ட் ஜான்வரிலயும் கிளாஸஸ் போயிடுச்சு. பிப்ரவரிலயும் கிளாஸஸ் வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ நீங்க மார்ச்ல ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்ட்டுனா, அஃப்கோர்ஸ் 3 மாசத்துல முடிஞ்சிருக்கக்கூடிய லைவ் கிளாஸஸ் எல்லாமே வந்து ரெக்கார்டடா உங்களுக்கு ஆப்ல டிஸ்ப்ளே ஆகும். அப்போ வந்து சும்மா நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்காக எடுத்துப்போம். இப்போ எக்கனாமிக்ஸ்ல மொத்தம் வந்து நம்ம வந்து ஒரு 10 டாபிக் நடத்துறோம்னு வச்சுக்கோங்க. சும்மா சிலபஸ் வைஸ் பிரிச்சு மொத்தம் வந்து நம்ம 10 டாபிக் நடத்துறோம் அப்படின்னு நம்மளா வந்து டிசைட் பண்ணிப்போம். இப்போ நீங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 6 டாபிக் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நீங்க 7வது டாபிக்ல ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, நீங்க 7வது டாபிக்ல இருந்து நோட்ஸ் எடுத்துட்டு வாங்க. 7த் டாபிக்ன்னு போட்டு இன்னைக்கு என்ன டாபிக் நடத்துறாங்களோ அதுல இருந்து நோட்ஸ் 7, 8, 9, 10 நடத்தின பிறகு மறுபடியும் நம்ம என்ன பண்ண போறோம்னா, மறுபடியும் 1, 2, 3, 4, 5ன்னு இத நடத்தி முடிச்ச பிறகு திரும்ப ரிப்பீட்டடா நடத்த போறோம். நடத்த முடிச்ச பிறகு திரும்ப ரிப்பீட்டடா நடத்த போறோம். ஏன்னா, நமக்கு வேற வழி இல்ல. டிசம்பர் 2026 வரைக்கும் நம்ம வந்து இந்த ஒரே பேட்ச் தான் கொண்டு போக போறோம். அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே இதுல திரும்ப, 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 திரும்ப ரிவைஸ் பண்ணி, பண்ணி படிக்கட்டும் அப்படிங்கிறது தான் சூழல். ஸோ, அப்ப என்ன நான் இதுல பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டுனா, இங்க நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதாவது இதுல வந்து இப்போ நீங்க வந்து குரூப் 1 ஆஸ்பிரண்டா இருந்தாலும், குரூப் 2, 2ஏ ஆஸ்பிரண்டா இருந்தாலும், இந்த 2 எக்ஸாம்க்கும் பிரிலிம்ஸ் நடத்துறோம். இல்லையா? இது ஒரே பேட்ச்ல தான் போகுது. அது இல்லாம குரூப் 4 ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் இதுல வந்து கிளாஸஸ் போகுது. அப்போ இதுல நான் தமிழ் கிளாஸஸ் எடுக்கிறோம் இந்த பேட்ச்ல அப்படின்னா, நீங்க வந்து ஒரு இங்கிலீஷ் மீடியம் மாணவரா இருக்கீங்க. 2, 2ஏ பிரிலிம்ஸ்ல வந்து இங்கிலீஷ் படிக்கிறீங்க அப்படின்னா, தமிழ் கிளாஸ் போறப்ப நீங்க அட்டெண்ட் பண்ண தேவையில்ல. இப்போ வந்து நம்ம வந்து இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, நீங்க தமிழ் மாணவரா இருக்கீங்கன்னா அட்டெண்ட் பண்ண தேவையில்ல.
அதே போல் இப்போ நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி எக்கனாமிக்ஸில் போன பிப்ரவரி மாதத்தில் இப்போ நம்ம வந்து ஒரு 6 கிளாஸ் எடுத்திருக்கோம் அப்படின்ட்டுனா திரும்ப நீங்கள் வந்து மார்ச் மாதத்தில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க. நம்ம வந்து 7வது டாப்பிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். திரும்ப 8, 9, 10 எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு கிளாஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் பழைய ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு டவுட் இருந்தால் மறுபடியும் பார்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் வந்து அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ண தேவையில்ல. நீங்கள் அந்த கிளாஸை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ தட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டுனா இப்போ நீங்கள் மார்ச்சில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்ட்டுனா ஏற்கனவே எடுத்திருக்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாம் ஆல்ரெடி லைவ்ல எடுத்த கிளாஸஸ் எல்லாமே ரெக்கார்டடாக இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த ரெக்கார்டட் செஷன்ஸ்லாம் போய் பார்த்துக்கலாம். இல்லைனா உங்களுக்கு திரும்ப எடுப்பாங்க. இன்னைக்கு என்ன டாபிக் போகுதோ அந்த டாப்பிக்ல இருந்து நோட்ஸ் எழுதிக்கிட்டே வாங்க. அது முடிஞ்ச உடனே மறுபடியும் எடுப்பாங்க. இது போல ரிப்பீட்டடாக எடுக்க தான் போகிறோம். எடுத்தால் தான் நம்ம டிசம்பர் வரைக்கும் கொண்டு போக முடியும். ஏன்னா நீங்கள் ஜனவரியில் நல்லா படிச்சுட்டு இருந்த ஒரு ஸ்டூடெண்ட்டு திரும்ப டிசம்பரில் அதே ஃபார்மில் அதே மாதிரி நல்லா படிச்சுட்டு இருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ கூட பாருங்க 2 மெயின்ஸ் எக்ஸாமை தள்ளி போட்டாங்க. அப்போ லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷனில் பயங்கர ஃபார்மில் இருந்த ஒரு ஸ்டூடெண்ட்டு திரும்ப அடுத்து அந்த எக்ஸாமை தள்ளி போட்டு மறுபடியும் இன்னொரு டேட் சொல்லி அந்த டேட்டில் வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லும்போது அதே ஃபார்மில் இருப்பாங்களா தெரியாது. மேபி வந்து அவங்க மென்டலாக டிஸ்டர்ப் ஆகிருக்கலாம். இல்லை அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஆஃபீஸில் லீவ் இல்லாமல் போயிருக்கலாம். மேபி அவங்க டிஸ்டர்ப் ஆகி அந்த பழைய ஃபார்மில் இல்லாமல் போயிருக்கலாம். ஒரு 15 நாளைக்குள்ளேயே இப்படி ஒரு டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அப்போ 12 மாதத்துக்கு நீங்கள் அந்த ஃபார்மில் இருக்கணும் படிக்கணும் அப்படின்னா திரும்ப திரும்ப கிளாஸு டெஸ்ட்டு இது திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக போயிட்டே இருந்தால் மட்டும்தான் முடியும். ஸோ அப்போது நீங்கள் இந்த மந்தில் ஜாயின் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் மந்தில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் மறுபடியும் வந்து அந்த ஃபஸ்ட்லேருந்து பிக்கப் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இப்போ அடுத்தடுத்து மார்ச்சில் அது மாதிரி ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் வந்து சொல்கிறது. உங்களோட பேட்ச் நீங்கள் மார்ச்சில் ஜாயின் பண்ணுறீங்களா, மார்ச்லேருந்து என்ன கிளாஸஸ் போகுதோ அதையெல்லாம் கவனிச்சுட்டு வந்துகிட்டே இருங்க. உங்களுக்கான கிளாஸஸ் வரும்போது நீங்கள் அதெல்லாம் அட்டன் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படிங்கும்போது அந்த கிளாஸை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அது மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அதுதான் பேட்டர்ன். அப்படி தான் வந்து நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் உள்ளே வரலாம். அண்ட் இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் போத் டெஸ்ட் பேட்சும் இதிலே வந்துடும். அதே சமயத்தில் நீங்கள் வந்து மார்ச்லேருந்து ஜாயின் பண்ணாலும் இந்த லைவ் கிளாஸஸ் வந்து நீங்கள் அதிலேருந்து அட்டன் பண்ணிக்கலாம். திரும்ப வந்து நம்ம அந்த கிளாஸஸை எடுக்கும்போது நீங்கள் தாராளமாக வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ரூ. 4,999 ரூ. 2,999 இப்போ இருக்குது. நீங்கள் ஆப்பில் ரூ. 3,091 பே பண்ணுற மாதிரி இருக்கும். நார்மலாக நம்மளோட வெப்சைட்டு www.gkshankar.com அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டே நீங்கள் வந்து இதை ஜாயின் பண்ணிக்கலாம். நான் மற்ற டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன், அதையும் கவனிச்சிருங்க. இப்போ இந்த எதை படிப்பது, எங்கே படிப்பது இதெல்லாம் சொல்லிட்டேன். அண்ட் இந்த கோர்ஸில் பொறுத்த வரைக்கும் தமிழ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேப்பர் 2மே நம்ம வந்து எடுக்கிறோம். ஸோ அப்போது லாங்குவேஜ் பேப்பர் நீங்கள் வந்து தமிழில் படித்தாலும் இங்கிலீஷில் படித்தாலும் 2மே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பர்டிகுலராக குரூப் 4ன்னு வரும்போது தமிழ் மட்டும்தான். 2A ப்ரிலிம்ஸ்னு வரும்போது இங்கிலீஷ் பேப்பர் இருக்குது. ஸோ அப்போ அந்த லாங்குவேஜ் பேப்பர் இருக்குது. அது வந்து நம்ம நடத்த தான் போகிறோம். நீங்கள் அது தாராளமாக வந்து தமிழ், இங்கிலீஷ் யாராக இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் மேத் அண்ட் ரீசனிங் ப்ரிலிம்ஸுக்கு என்னென்ன தேவையோ அது குரூப் 1 ப்ரிலிம்ஸ் வரைக்கும் என்னென்ன தேவையோ அந்த கிளாஸஸ் எல்லாம் போகும். ஆல்ரெடி இப்போது கடந்த ஒரு 2 மாதத்தில் LCM, HCF, SICI இந்த டாபிக்ஸ் எல்லாம் முடிச்சிருக்கோம். அடுத்தடுத்த டாபிக் இப்போது பர்டிகுலராக பர்சன்டேஜ் டாபிக் போயிட்டுருக்கு. அண்ட் இப்போ நீங்கள் மறுபடியும் ஜாயின் பண்ணுறீங்கன்னா பர்சன்டேஜ் டாப்பிக்லேருந்து அட்டன் பண்ணிட்டு வாங்க. மறுபடியும் திரும்ப SICI, மறுபடியும் LCM, HCF இந்த டாபிக் எல்லாம் எடுப்போம். மொத்தமே இதில் ஒரு 10 டாபிக் தான். திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி தான் எடுத்தாகணும். அப்போ ரெகுலராக உங்களுக்கு கிளாஸஸ் போகும்போது அது நீங்கள் திரும்ப எடுக்கும்போது மறுபடியும் வந்து இது பண்ணிக்கலாம். அண்ட் முன்னாடியே சொல்லியிருந்தது மாதிரி டெஸ்ட் பேட்ச் இதில் வந்து கண்டினியூ ஆகும். இந்த டெஸ்ட் பேட்சுக்கு நம்ம எதுவும் ஸ்கெடியூல் கொடுக்கல. அது நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இப்போ ஆல்ரெடி கடந்த 2 மாதத்தில் ஸ்கூல் புக் 6லேருந்து 12வது வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் டெஸ்ட் எழுதுனாங்க. இப்போ மறுபடியும் அடுத்து சிலபஸ் வைஸ் டெஸ்ட் போகிறோம். மறுபடியும் அதை முடிச்சு மறுபடியும் ஸ்கூல் புக் வைஸ் டெஸ்ட். ஸோ அப்போது இது கிட்டத்தட்ட நான் ஒரு 1 இயருக்கு நம்ம இந்த பேட்சை பிளான் பண்ணுறதுனால ஒரு 3 மாதத்துக்கோ 100 நாளைக்கான டெஸ்ட் ஸ்கெடியூல் அப்படின்னு நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட இப்போ 2 மாதம் தான் போயிருக்கு. இன்னும் 10 மாதத்துக்கு நம்ம வந்து இங்கே டெஸ்ட்டை வந்து கண்டினியூ பண்ணணும். ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ப்ராப்பராக வந்து சிலபஸ் வைஸ், ஸ்கூல் புக் வைஸ் 6th, 7th, 8th, 9th, 10th மறுபடியும் சிலபஸ் வைஸ், மறுபடியும் ஸ்கூல் புக் வைஸ். இப்போ நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணுறீங்க. நான் ஸ்கூல் புக் வைஸ் எழுதிக்கிறேன். 6th புக் கொஸ்டின் வாங்கி எழுதிக்கலாம். இல்லை நான் சிலபஸ் வைஸ் எழுதிக்கிறேன். இப்போ சிலபஸ் வைஸ் தான் போயிட்டு இருக்கு, அதை எழுதிக்கலாம். மேபி நீங்கள் சிலபஸ் வைஸில் மிட்ல இருந்து ஜாயின் பண்ணுறீங்களா, பர்டிகுலராக அன்னைக்கு என்ன எக்ஸாம் போயிட்டு இருக்கோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். இல்லைனா முன்னாடி இருக்கக்கூடிய டெஸ்ட்ல இருந்து எழுதிக்கலாம். எப்படினாலும் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு ரிப்போர்ட் இருக்கும். அதில் நீங்கள் வந்து எந்த டெஸ்ட் எழுதுறீங்க, என்ன வேணும், அதுக்கு தகுந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். எனிஹவ் டெஸ்ட் எடுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு படிக்கணும். அதுக்கப்புறம் நல்லா ரிவைஸ் பண்ணணும். 3வது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ் டெஸ்ட் எழுதணும். கம்பல்சரியாக எழுதணும். நம்ம இந்த பாயிண்ட்டை நிறைய முறை சொல்லிட்டோம். இருந்தாலும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நீங்கள் பரீட்சையில் எழுத போகிறது 200 கேள்வி. ஆனால் உங்களுக்கு கொடுக்க போகிறது 180 நிமிடம் தான். 180 மினிட்ஸ். ஸோ அப்போது ஒரு கேள்விக்கு 1 நிமிஷம் எடுத்துட்டாவே உங்களுக்கு வந்து 200 கேள்வியை எழுத முடியாது. எவ்வளோ சூப்பர் டூப்பரான ஒரு நல்ல படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் கூட இந்த இடத்துல மிஸ் பண்ணுவாங்க. 25 கேள்வி கணிதத்தில் கொடுத்து சால்வ் பண்ண சொன்னால் அதை 1 மணி நேரத்தில் சால்வ் பண்ணுவாங்க, அல்லது 45 நிமிஷத்தில் சால்வ் பண்ணுவாங்க. டைமை மிஸ் பண்ணிடுவாங்க.
ஸ்டேட்மெண்ட் டைப்பாக இப்போ எல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் தான். ஒரு கேள்வியை கொடுத்து அதில் கூற்று 1, 2, 3, 4ன்னு கொடுத்து அதுக்கு கீழே மறுபடியும் ஆப்ஷன் ஏபிசின்னு கொடுத்து அது ஒரு மாதிரி வேற லெவலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இப்படி எல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணும்போது நம்ம வந்து அதை கரெக்டான டைமில் எழுதி முடிக்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அது ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணணும். அது டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும். அது வந்து மிஸ் பண்ணீங்க அப்படின்ட்டுனா அது கடைசி டைமில் அந்த ரிஃப்ளெக்ஷன் நமக்கு நல்லாவே தெரியும். அண்ட் நீங்கள் ஸ்கூல் புக் தான் படிக்க போகிறீங்க. ஸ்கூல் புக் பேஸ்டாக சிலபஸ் வைஸ் அவுட் சோர்ஸ் புக்கை இன்க்ளூட் பண்ணி நோட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. கிளாஸ் எடுப்பாங்க. லைவ்ல கிளாஸஸ் போகும். அந்த ஆப்பில் லைவ்ல கிளாஸஸ் போகும். அந்த லைவ் கிளாஸில் உங்களுக்கு வந்து என்ன நோட்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த நோட்ஸை பார்த்து நீங்கள் எழுதிக்கணும். அந்த நோட்ஸை வந்து உங்களுக்கு ஆப்பில் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் பிடிஎஃபாக நான் ப்ரிப்பேர்டாக மெட்டீரியல் எதுவுமே கொடுக்க போகிறதில்ல. இப்போ நீங்கள் பணம் கட்டுறீங்க, கோர்ஸ்குள்ளே வரீங்க, உங்களுக்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான நோட்ஸு அப்படின்னு ஒரு மெட்டீரியல் கொடுக்க போகிறோமா? இல்லை. எந்த மெட்டீரியல்ஸும் நம்ம வந்து கொடுக்க போகிறது இல்லை. ஸோ அப்போ நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணி எழுதிக்கிறது தான். அது நல்ல கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இங்கே எடுக்கிறது வந்து கம்ப்ளீட்லி லைவ் கிளாஸஸ். ஒரு ரெக்கார்டட் கிளாஸ் இல்லை. அதாவது என்னன்னா, மொத்த பாலிட்டிக்கும் நான் வந்து முன்னாடியே கிளாஸ் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி அந்த ரெக்கார்டட் செஷனை ஆப்பில் லோட் பண்ணிட்டேன். நீங்கள் பணத்தை கட்டிட்டு போய் படிச்சுக்கோங்க அப்படி சொல்ல போகிறதில்ல. அதற்கு பதிலாக டெய்லி கிளாஸஸ் எடுக்க போகிறோம். ஏன்னா அந்த ரெக்கார்டட் செஷன்லாம் ஆல்ரெடி நம்ம யூடியூப்லேயே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து ரெக்கார்டட் கிளாஸஸ் வந்து ஒன் ஷாட் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், தமிழ் அந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ரெக்கார்டடாக பார்க்கணுன்னா யூடியூப்லேயே பார்த்து அதை யூஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கலாம் தாராளமாக. அப்போ லைவ் கிளாஸஸ் வந்து ஒரு மென்டார்ஷிப் மாதிரி ஒரு ஒரு ஸ்டாஃப் உங்களுக்கு கூட வந்து பேசுகிறாரு. உங்கள் டவுட்ஸை வந்து நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா திருப்பி ரிப்ளை பண்ணுறாரு, பேசுகிறாரு, டெய்லி சொல்லி கொடுக்குறாரு. இப்படி படிக்கணும்னு சொல்லி அப்படியே ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நம்ம வந்து ஒரு மாணவரை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரி அப்படியே இன்னும் ஒரு 250 டேஸ்க்கு மேலே நம்ம வந்து ட்ராவல் பண்ணால் தான் எக்ஸாம் வந்து நம்ம பாஸ் ஆகி அந்த டிஎன்பிஎஸ்சி போர்டு முன்னாடி போய் நிற்க முடியும். நான் முன்னாடியே எல்லாத்தையும் ப்ரீ ரெக்கார்டடாக பண்ணிட்டு அது எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் போய் படிங்க அப்படின்னு சொல்லும்போது மேபி அது உங்களுக்கு வந்து ஒரு சில டைம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஏன்னா நீங்கள் உட்காந்து ஒரு 20 மணி நேரம் வீடியோனா ஒரு 3 நாளில் உட்காந்து ஃபுல்லாக நீங்கள் முடிச்சிடலாம். பட் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டெய்லி 1 hour இல்லை ஒரு டெய்லி ஒரு 2 hours அந்த மாதிரி நம்ம கைட் பண்ணி கொண்டு போகும்போது தான் அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதனால இங்கே லைவ் கிளாஸஸாக தான் இருக்கும், ரெக்கார்டடாக இருக்காது. பட் இஃப் இன் கேஸ் நீங்கள் லைவ் கிளாஸை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த லைவ் கிளாஸ் ரெக்கார்டடாக இருக்கும், பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து காலையில் ஒரு 5 மணிக்கு இல்லை ஒரு 6 மணிக்கு கிளாஸ் ஷெட்யூல் பண்ணுறேன். நீங்கள் வந்து 6 மணிக்கு கிளாஸ் அட்டன் பண்ண முடியல, மேபி ஹவுஸ் ஒய்ஃபோ அல்லது ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்டோ அது மாதிரி ஏதாவது ஒரு சூழல் இருக்குன்னா திரும்ப நீங்கள் அந்த டே ஃபுல்லாக டைம் இருக்கும். அந்த லைவ் கிளாஸ் ரெக்கார்டடாக இருக்கும். மறுபடியும் அன்னைக்கே அதை பார்த்து முடிச்சிடலாம். அன்னைக்கே அந்த கிளாஸை முடிச்சா தான் முடிக்க முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அது ரெக்கார்டடாக தானே இருக்குது, அப்புறம் பார்த்துக்கிறேன்னு தள்ளி போட்டே போனீங்கன்னா அது கடைசி வரைக்கும் நம்ம வந்து அதை பார்த்து முடிக்கவே மாட்டோம். அதை சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்போம். கடைசியில் பார்த்தா அந்த வேலை முடிஞ்ச மாதிரியே இருக்காது. ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க. அண்ட் நோட்ஸ் வந்து பைலிங்குவலாக இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். ஸோ தட் நீங்கள் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மோஸ்ட்டாக இங்கே வந்து கிளாஸ் எடுக்கக்கூடிய நபர்கள் வந்து கவர்மெண்ட் எக்ஸாமை கிளியர் பண்ண ஃபேக்கல்ட்டிஸாக இருப்பாங்க. அதனால வந்து உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாமை எப்படி கிளியர் பண்ணுறது என்ன அப்படின்னு டவுட்ஸ் கேட்டால் கிறிஸ்டல் கிளியராக பதில் கிடைக்கும். ஏன்னா ஆல்ரெடி எல்லாருமே பரீட்சை எழுதி பல ஆண்டுகள் வந்து சிரமப்பட்டு அது ஒரு மாதிரி டஃப்பாக வந்து அந்த அந்த நீங்கள் இப்போ ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கும்போது என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுறீங்களோ அதையெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் அவங்க வந்து அந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ அப்போது ஈஸியாக வந்து கைட் பண்ண முடியும். அண்ட் மோரோவர் இது ஒரு ஆன்லைன் பேஸ்டாக இருக்கிறதுனால அவங்களோட ஒர்க்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வந்து இங்கே ஈஸியாக அவங்க கைட் பண்ண முடியுது. ஈவினிங்கில், மார்னிங்கில், வீக்கெண்டில் அல்லது வந்து எப்போல்லாம் லீவ் இருக்கோ அந்த டைம்லலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் ஒரு ஆன்லைன் கிளாஸ் தானே, அங்கேருந்து கூட நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணி இப்படி படிங்க அந்த மாதிரி வந்து ஈஸியாக ஒரு செமினார் மாதிரி கொண்டு போயிடுவாங்க. அண்ட் கிளாஸஸும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் தான் இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு இன்னுமே அது ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முன்னாடியே சொல்லியிருந்தது மாதிரி இது ரெக்கார்டட் இல்லை. இது வந்து ஒரு ரொட்டீனை கிரியேட் பண்ண தான் நினைக்கிறோம். டெய்லி ஒரு 2 hours அது குறைந்தபட்சம் ஒரு 4-5 மணி நேரத்துக்கு மேலே கிளாஸ் போகும். பட் குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு 2 hours கிளாஸ் அட்டன் பண்ணி பழகும்போது ஒரு 4 நாள் 5 நாள் தொடர்ச்சி அட்டன் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு அந்த இம்பாக்ட் தெரியும். ஓகே, இவ்வளோ தூரம் நம்ம வந்து படிச்சிருக்கோம், இவ்வளோ தூரம் வந்து அது ஒரு 4 நாளில் இவ்வளோ தூரம் 10 மணி நேரம் எஃபோர்ட்ஸ் போட்டிருக்கீங்கன்னா அதற்கான அவுட்புட் இருக்கும்ல. அப்போ இவ்வளோ தூரம் வந்து நம்மளால் படிக்க முடியுதுன்னு அந்த பாசிட்டிவான இம்பாக்ட் தெரியும். ஒரு 2 மாதத்துக்கு லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணாமல் ப்ராப்பராக டெய்லி அட்டன் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சேஞ்ச் வந்து உங்களுக்கு தெரியும். சரி, அடுத்து பாருங்க. அண்ட் 2 மாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இதில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து லைவ் கிளாஸஸாக தான் இருக்கும். அப்போ நியூ ஸ்டூடெண்ட்ஸாக வரீங்கன்னா ஏற்கனவே முடிஞ்ச கிளாஸஸ் எல்லாம் ரெக்கார்டடாக இருக்கும். நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் போய் பார்த்துக்கலாம். இல்லைனா இன்னைக்கு டேட்டில் ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் இந்த ஃபுல் சிலபஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம்.
கிட்டத்தட்ட நம்ம வந்து டிசம்பர் வரைக்கும் டைம் இருக்குது. அதனால திரும்ப 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 இதை நம்ம எடுத்துக்கிட்டே தான் இருக்க போகிறோம். அப்படி தான் முடிக்கணும். இப்போ நம்ம குரூப் 1 டார்கெட் பண்ணி போகிறதுனால எக்காரணம் கொண்டு ஜூன் ஆர் ஜூலைக்கு முன்னாடி ஒரு பேட்ச் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா சிலபஸும் முடிச்சிருவோம். ஸோ நீங்கள் குரூப் 1 டார்கெட் பண்ணி உள்ளே வரீங்க அப்படின்னாலும் கரெக்டாக இருக்கும். டார்கெட் பண்ணுங்கள். ப்ரிலிம்ஸை வந்து பிளான் பண்ணி படிப்போம். பர்ஃபெக்டாக வந்து ஒரு சிலபஸ் வந்து முடிச்சிடலாம். அவுட் சோர்ஸ் புக் கவர் ஆகுமா இல்லையா? அதான் ஒரு பிக்கெஸ்ட் கொஸ்டின். எல்லா அவுட் சோர்ஸ் புக்கையும் நம்ம முழுசாக இதுக்குள்ளே கொண்டு வர முடியாது. பட் சிலபஸில் என்ன இருக்கோ, என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி தான் கிளாஸ் எடுப்பாங்க. அதனால அவுட் சோர்ஸ் புக் கவர் ஆகிடும். கரண்ட் அஃபேர்ஸுமே நம்ம வந்து நடத்திடலாம். மோஸ்ட்டாக நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க வேண்டாம். நான் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துறேன். கோர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன படிக்கணும் என்னன்னு கவர் பண்ணி கொடுத்துடலாம், படிச்சுக்கலாம். அண்ட் மோர் ஓவர் இங்கே வந்து ஒரு சேட் இருக்கும். நான் எப்போதுமே அதை ஹைலைட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதாவது ஒரு ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நேரில் நீங்கள் போய் படிப்பீங்க, பக்கத்தில் இருக்க மாணவர்களோட பேசுவீங்க, உங்களுக்கு என்ன வந்து டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது ஷேர் பண்ணிப்பீங்க. அப்போ அவங்களோட ஒரு சக ஆஸ்பிரன்ஸாக நீங்கள் பேசிக்கும்போது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழல் இருக்கும் படிக்கிறதுக்கு. அது வந்து ஆன்லைனில் மிஸ் ஆகத்தான் செய்யுது. அதில் மாற்று கருத்தே இல்ல. பட் அட்லீஸ்ட் நம்மளோட கோர்ஸில் உங்களுக்கு வந்து ஒரு சேட் ஆப்ஷன் இருக்கும். அந்த கோர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் இருப்பாங்க. நீங்க வந்துட்டு ஒரு ஃப்ரெஷரா டவுட் கேட்குறீங்கனாலும் அதிலிருந்து இல்ல வந்து கொஸ்டின் கேட்குறீங்க, இல்ல உங்களுக்குள்ள நீங்க வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் மாரி டிஸ்கஸ் பண்ணிக்கிறீங்க, டவுட் கேட்குறீங்க. அது எப்போனாலும் நீங்க வந்து கேட்கலாம். வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மதியம் நைட் 2 மணிக்கு ஒரு டவுட் வருது. அந்த டவுட்ட போட்டு வச்சீங்கன்னா, திரும்ப எப்போ யார் பார்க்குறாங்களோ, ஸ்டூடெண்ட்டோ, ஸ்டாஃபோ யார் பார்க்குறாங்களோ அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ஒரு ஹெல்தியான ஒரு ஒரு சாட் ஒண்ணு இருக்கும். நல்லாவே அத வந்து யுட்டிலைஸ் பண்றாங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸும் சரி. நீங்களுமே உள்ள வந்தீங்க, கோர்ஸ்ல வந்தீங்க அப்டின்னா, அந்த சாட்ட வந்து நல்லா யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே ஒரு ஒரு பாசிட்டிவான விஷயம். நெறைய வந்து பேசும்போது தான் நமக்கு நல்ல இன்புட்ஸ் நெறைய கிடைக்கும். நம்மளோட சந்தேகம் என்னன்னு கேட்கும்போது தான் பதில் கிடைக்கும். நம்ம மனசுக்குள்ளேயே நெனச்சுக்கிட்டு இருந்தா பதில் கிடைக்காது. அப்போ அத கேட்டு பழகணும். சேட்ட நல்லா யுட்டிலைஸ் பண்ணி பழகிக்கணும். சேட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்குமே அது நல்ல யூஸ் பண்றாங்க. நீங்களுமே அந்த சேட் ஆப்ஷன்லாம் நல்லா வந்து யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். புதுசா ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட்ஸா இருந்தீங்கன்னா. சரி. ஸோ, இப்போ சொல்லிட்டேன். இப்போ இத ஒரு சிம்பிளா ஒரு ஃப்ளோ சார்ட் மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு என்னோட ஒப்பீனியன்ல நான் இத தான் சொல்லுவேன். படிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க. பிளைண்டா வந்து யாராவது சொல்றாங்கன்னு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. புது ஸ்டூடெண்ட்டா இருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு டிசைட் பண்ண வேண்டியது எஸ் ஆர் நோ. உங்களுக்கு இந்த பரீட்சையின் மீது விருப்பம் இருக்கா இல்லையா? அதுதான் முக்கியம். 2வது நீங்க எந்த பரீட்சைக்கு படிச்சாலும் சரி, வாட் எவர் இட் இஸ் டிஎன்பிஎஸ்சி அல்லது வந்து யுபிஎஸ்சி அல்லது நீட் எந்த மாதிரியான எக்ஸாம் படிச்சாலும், எங்க கேள்வி கேட்குறாங்கன்ற சிலபஸ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு எங்கெல்லாம் கேள்வி கேட்பாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் எங்கிருந்தெல்லாம் கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற அந்த வெயிட்டேஜ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போதும் சொல்றது உண்டு. இப்ப நீங்க இயற்பியல்ல, பிசிக்ஸ்ல நோபல் பரிசே வாங்கியிருந்தா கூட, டிஎன்பிஎஸ்சி பரீட்சை எழுத வந்தீங்க அப்படின்ட்டுனா, அதிகபட்சம் அதிகபட்சம் 5 கேள்விய தாண்டாது. மெயின்ஸ்க்கு போகும்போது மேபி கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் வரலாம். பட் அப்போ நீங்க ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட்ல திறமைசாலியா இருக்கீங்க, நல்ல விஷயம் தான். ஆனா அங்கிருந்து எவ்வளோ கேள்வி வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கேள்வி எங்க கேட்பாங்களோ, அங்க படிங்க. உங்களுக்கு எது சுலபமா வருமோ, அத படிக்காதீங்க. புரிஞ்சுக்கிறீங்கன்றது. ஃபர்ஸ்ட்டு சிலபஸ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேள்வி. உங்களுக்கு கணிதம் வந்தாலும், வரலனாலும், உங்களுக்கு கணிதம் பிடிச்சாலும், பிடிக்கலனாலும் 25 கேள்வி கேட்கப் போறாங்க. அப்ப அதுக்கு தயாரா இருந்துக்கோங்க. நல்லா மேத்ஸ் போடுவீங்க. 25க்கு 25 ட்ரை பண்ணுங்க. இல்லையா, குறைந்தபட்சம் ஒரு 20 அல்லது ஒரு 18வது எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. வேற வழியே கிடையாது. அப்ப அதற்கு தகுந்த மாரி கேள்வி எங்க கேட்கறாங்களோ, அங்க நீங்க கண்டிப்பா வந்து அதிக நேரத்த செலவிடணும். ஒரு நல்ல மெட்டீரியல் நிச்சயமா அவசியம் தான். அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அதே சமயத்துல மெட்டீரியல்னு சொல்லி, இந்த 10 நாளில் அரசு அதிகாரி ஆவது எப்படின்னு சொல்லி எதையாவது ஒரு மெட்டீரியல்ல தேடாதீங்க. இன்னைக்கு இன்டர்நெட் ஆஃப் எரால மெட்டீரியல் அதிகமா தான் இருக்கு. கம்மியா இல்ல. நெறைய இருக்கு. லட்சக்கணக்கான டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ், லட்சக்கணக்கான பிடிஎஃப் இருக்கு. அதுல எத படிக்கிறதுன்னு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கிறதே ஒவ்வொரு ஸ்டூடண்ட்டுக்கும் ஒரு பெரிய விஷயம். ஸோ அப்ப என்னோட ஒப்பீனியன் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்ட்டுனா, சிலபஸ் வைஸ் முதல்ல ஸ்கூல் புக்க படிங்க. பாட புத்தகங்கள்ல மிக அருமையா எழுதியிருக்காங்க. நெறைய நல்ல பாயிண்ட்ஸ் இருக்கு. அத படிச்சு முடிங்க. அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் வந்து படிங்க. அவுட் சோர்ஸ் படிக்கணுமா இல்லையான்னு கேட்டா படிக்கணும். பட் முதல்ல ஸ்கூல் புக் படிச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் படிக்கலாம். நீங்க கோர்ஸ்ல இருந்தீங்க அப்படின்ட்டுனா, ஸ்கூல் புக், அவுட் சோர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தே நடத்திருவாங்க. நீங்களா தனிப்பட்ட முறையில படிக்கிறீங்க அப்படின்ட்டுனா, போத் ஸ்கூல் புக் அண்ட் அவுட் சோர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து படிங்க. இது ஒரே ஒரு தரம் படிச்சுட்ட உடனே மனப்பாடம் ஆகாது. ரிவைஸ் பண்ணணும். நம்ம எப்போதும் சொல்லக்கூடிய ஒரு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்கும். ஜனகணமன அப்படிங்கிற இந்த பாடலுக்கு நமக்கு வந்து பொருளே தெரியாது. எந்த மொழின்னு கூட தெரியாது. மேபி இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் எந்த மொழி, ஏன் பாடுறோன்ட்டு. ஸ்கூல்ல நமக்கு இதற்கான பொருள் தெரியாம, அர்த்தம் புரியாம மனப்பாடம் ஆயி போயிடுச்சு. அதற்கு ஒரே காரணம் ரிவிஷன். நீங்க கோமா ஸ்டேஜ்க்கு போனாலே ஒழிய உங்களுக்கு அது மறக்கவே மறக்காது. ஏன்னா, அவ்ளோ ரிவிஷன் பண்ணியிருக்கீங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மனப்பாடம் ஆயி போயிடுச்சு. மொழி புரியாம, அர்த்தம் புரியாம
ரிவைஸ் பண்ணால் இவ்வளோ ஸ்ட்ராங்காக மனப்பாடம் ஆகுங்கும் போது உங்களுக்கு மொழி புரிஞ்சு அர்த்தம் புரிஞ்சு படிக்கும் போது இன்னும் சுலபமாக சீக்கிரம் மனப்பாடம் ஆகிடும். ஆனால் பிரச்சனை என்ன, ரிவைஸ் பண்ணணும், கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணணும். 2 முறை 3 முறையாக படிக்கும் போது மனப்பாடம் ஆகலையா 10 முறை 20 முறை படிங்க, ரிவைஸ் பண்ணுங்க. ரிவைஸ் பண்ணால் தான் ஞாபகம் வரும். ஞாபகம் வச்சு தான் நீங்கள் வந்து பரீட்சையில் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நிறைய நல்ல ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுறது இந்த ஸ்டேஜில் தான். இது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணிடுவாங்க, ரிவிஷன் வரைக்கும் பர்ஃபெக்டாக பண்ணிடுவாங்க. ஆனால் டெஸ்ட் எடுக்க மாட்டாங்க, கான்ஃபிடென்ட்டாக போயிடுவாங்க. பரீட்சைக்கு போய் பார்க்கும்போது அந்த 200 கேள்வி ஆனால் 150 நிமிஷம் ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேர் பண்ணுறது, கொஸ்டினை மாற்றி ஷேர் பண்ணுறது, இல்லை மேக்ஸுக்கு அதிக டைம் எடுத்துறது, இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் மிஸ் பண்ணி அந்த ஒரு சான்ஸை விட்டுருவாங்க. அப்புறம் 2 வருஷம் கழிச்சு தான் அடுத்த நோட்டிஃபிகேஷன். அந்த மாதிரி ஒரு பெரிய விலையை தன்னோட வாழ்நாளில் நிறைய நல்ல ஆஸ்பிரண்ட்ஸ் கொடுக்கறது இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கிறது தான். நீங்கள் நம்மளோட கோர்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து டெஸ்ட் பேட்ச்னு ஒன்று போயிட்டே இருக்கும், அது எழுதிக்கிட்டே இருக்கணும். டெஸ்ட் ஓஎம்ஆர் ஷீட்டில் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் பிரச்சனை என்னன்னா, இது ஒரு ஆன்லைன் கோர்ஸா, அப்போது நீங்கள் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் எழுதுறீங்களா அல்லது 3 மணி நேரம் கரெக்டாக உட்காந்து எழுதுனீங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ண முடியாது. ஆஃப்லைனாக இருந்தால் குறைந்தபட்சம் உங்களை நேரில் பார்ப்போம், அப்போ எழுதுறீங்களா இல்லையான்னு தெரியும். 3 மணி நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா இல்லையான்னு தெரியும். ஆன்லைனுங்கும் போது எழுதுனீங்களா நான் கேள்வி கேட்டால் நீங்கள் நான் எழுதுனேன்னு பதில் சொன்னால் அதுக்கு மேலே நான் வந்து அதை செக் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் கொஞ்சம் அதில் வந்து ஸ்ட்ரிக்டாக அது வந்து கம்பல்சரியாக ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் எழுதணும். ஒரு டெஸ்ட் ஆரம்பிக்கிறோம்னா ஒரு 3 மணி நேரம்னா 3 மணி நேரம் ஒரே ஸ்ட்ரெச்சாக உட்காந்து எழுதிடணும். 1/2 மணி நேரம் ஒரு தரம், 1 மணி நேரம் ஒரு தரம், அப்புறம் ஒரு பிரேக்கு, அப்புறம் எழுதுறது, அப்படி இல்லாமல் 3 மணி நேரம்னா 3 மணி நேரம் உட்காந்து எழுதிடணும். இந்த ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட கன்வீனியன்ட் டைமில் எழுதலாம். ஆனால் எழுதும் போது கம்பல்சரியாக ஓஎம்ஆர் ஷீட்டில் கம்பல்சரியாக ஒரு 2 or 3 ஹவர்ஸ் வந்து ஒரே ஸ்ட்ரெச்சாக உட்காந்து அந்த டெஸ்ட்டுக்கு எவ்வளோ நேரமோ அந்த ஹவர்ஸ் வந்து முழுமையாக எழுதுறதுலாம் உங்களோட சைடில் இருந்து தான் நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரிக்டாக அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். அது கவனம். இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டுனா ரிசல்ட் கம்பல்சரியாக பாசிட்டிவாக தான் வரும். நான் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கவனிங்களேன். நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் வந்து டெய்லி 50 குவிஸ் வந்து ஃப்ரீயாக வந்து நம்ம அந்த டெஸ்ட் வந்து நடத்துகிறோம். அதாவது பிஒய்க்யூலேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் தினம் 50 கேள்வி வந்து நம்ம போஸ்ட் பண்ணிடுறோம். அதை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். அப்போது டெலிகிராம் சேனல், நம்ம டெலிகிராம் சேனலோட பேர் வந்து ஜிகே சங்கர் லேர்னிங் இன்ஸ்டியூட்னு நீங்கள் நார்மலாக டெலிகிராமில் போய் தேடினாலே வரும். அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டெய்லி வந்து 50 கேள்வி வந்து நம்ம கொடுக்குறோம். அந்த 50 கேள்வியில் நீங்கள் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த 50 கேள்வியில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கூட நீங்கள் டெலிகிராம்லேயே டிஸ்கஸ் பண்ணலாம். அல்லது உங்களுக்கு வந்து நீங்கள் மேலும் ஃபர்தராக அதை நோட்ஸ் எடுத்துலாம் கூட படிச்சிக்கலாம். எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் கொடுக்கக்கூடியது எல்லாம் பிவைக்கு. ஒரு நாளைக்கு 50 கேள்வி, 100 நாள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள் 5000 கேள்விக்கு மேலே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரிசோர்ஸை நம்ம டெலிகிராமில் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இங்கே பிரச்சனை என்னன்னு வைங்களேன், இந்த 50 கேள்வியை ஒரு நாளைக்கு வியூ பண்ணுறவங்களோட அந்த பார்க்குறவங்களோட எண்ணிக்கை 1000க்கு மேலே இருக்கும். தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து அந்த குவிஸ் வந்து பார்த்துட்றாங்க. ஆனால் அதை டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒரு 250 பேருக்குள்ளே தான் இருக்காங்க கண்டினியூஸாக. இப்போ கிட்டத்தட்ட ஆல்ரெடி நான் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 50 to 60 டேஸாக இந்த வேலையை செய்கிறோம். அப்போ இதில் கன்சிஸ்டண்ட்டாக அந்த 50 நாளுமே கரெக்டாக நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஒரு 50 கேள்விகளில் டெலிகிராமில் அந்த குவிஸை வந்து அட்டன் பண்ணி இந்த கேள்விக்கு நமக்கு பதில் தெரியுதா இல்லையா அப்படின்னு கண்டினியூஸாக வேலை செஞ்சு படித்து பார்த்த ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டுனா வெறும் ஒரு 250 கூட இருக்காது. வெறும் 250 ஸ்டூடெண்ட்ஸ் கூட நம்ம ஒரு டெலிகிராமில் கொடுக்கக்கூடிய டெய்லி கொடுக்கக்கூடிய 50 பிஒய்க்யூ கொஸ்டின்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறது இல்லை. 1000 பேர் வந்து பார்க்குறாங்க அந்த அந்த குவிஸை. ஆனால் அட்டன் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை 250 தான் இருக்குது. நீங்கள் இதே தான் மொத்த ஓவரால் டிஎன்பிசி ஆவரேஜ் 10 லட்சம் பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கனாலும் இதே தான் இருக்கும். இந்த வேலை எல்லாத்தையும் முழுமையாக செஞ்சு ரிசல்ட்டுக்கு வந்து சேரக்கூடியவங்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 10% தான் இருக்கும். அந்த 10% தான் எல்லா வருஷமும் வேலை வாங்கிட்டு போகிறவங்க. அது யாராக இருந்தாலும் இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான உண்மை அல்லது ஒரு ஹார்ஷான ஒரு ட்ரூத் அப்படின்னா இதுதான். முழுமையாக அந்த வேலையை செய்கிறது இல்லை. கேள்வியை பார்க்குறது, அப்புறம் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன்னு விட்டுறது, இல்லை இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், இல்லை எனக்கு வேலை இருக்குது, இல்லை நான் ஒரு ஸ்கெடியூலில் படிக்கிறேன், அது இதுன்னு மிஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஒரு கண்டினியூஸான ஒரு தொடர்ச்சியான ஒரு எஃபோர்ட், ஒரு கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட் இருக்கா அப்படின்னா இல்லை, ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அது நீங்கள் வந்து எந்த இடத்துல இருக்கீங்கன்றதை பார்த்துக்கோங்க. முதல்ல அந்த பிஒய்க்கு ப்ராக்டிஸ் பண்ணுற இடத்துல இருக்கீங்களா, இந்த 1000 பேருக்குள்ளேயாவது இருக்கீங்களான்னு பாருங்கள். அப்படி 1000 பேருக்குள்ளே இருந்து பிஒய்க்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அன்னன்னைக்கு கேள்வி அன்னன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. பார்க்குறதுக்கு வெறும் 50 கேள்வி மாதிரி தெரியும். இதை வந்து நீங்கள் ஒரு 100 நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 கேள்வி ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்க. டிஎன்பிசியில் உங்களுக்கு கேட்க போகிறது 200 கேள்வி தான். இந்த 5000 கேள்வியிலிருந்து இந்த 200 கேள்வியில் 100% வந்து ஒரு 150+ கொஸ்டின்ஸில் உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் தெரியும். இப்போ நீங்கள் இங்கே மகாத்மா காந்தி பற்றி படிச்சிருக்கீங்கன்னா இங்கே மகாத்மா காந்தி பற்றி ஒரு கொஸ்டின் இருக்குன்னா கனெக்ட் பண்ணி ஆப்ஷனை நெக்லெக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம இது சரி இது தப்புன்னு புரிஞ்சுக்கிறதுக்கோ ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி ஒன்னோட ஒன்று தொடர்புபடுத்தி படிக்கிறது தான் தினசரி டெய்லி 2 மணி நேரம் படிக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். நான் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படித்தேன், அப்புறம் 5 நாள் லீவ் விட்டுட்டேன் அப்படிங்கிறது பரீட்சையில் வந்து ஹிட் அடிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ கவனம்.
சரி. ஸோ அப்போ டெய்லி ரிப்போர்ட் நான் முன்னாடியே சொல்லியிருந்தது மாதிரி இந்த ரொட்டீன் வந்து இருக்கணும். இத நீங்க வந்து தொடர்ச்சியா வந்து படிக்கணும். நீங்க அப்படி தொடர்ச்சியா படிச்சீங்கன்னா மட்டும் தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. டெய்லி 1/2 மணி நேரம் கூட படிங்க. ஆனா டெய்லி படிங்க. அது 1 மணி நேரம் ஆகும், 2 மணி நேரம் ஆகும். அப்படியே இன்கிரீஸ் பண்ணிப்பீங்க. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் படிச்சுட்டு அப்புறம் 1 வாரம் படிக்காம இருந்தீங்க அப்படின்ட்டுனா, அத பிக்கப் பண்ணிக்கிறது மிக மிக சிரமமா இருக்கும். மனசுல வச்சுக்கோங்க. கன்சிஸ்டன்சி மேட்டர்ஸ். சரி. அதேபோல வெயிட்டேஜ் தெரிஞ்சு படிக்கணும். நான் தினம் படிக்கிறேன். டெய்லி 1 மணி நேரம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சயன்ஸ்ல வந்து டெய்லி 1 மணி நேரம் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா, நல்ல விஷயம் தான். ஆனா 5 கேள்வி தான் வரும். ஸோ அப்போ முதல்ல எங்க கேள்வி கேட்பாங்களோ, அந்த ஏரியாவ எடுத்து படிக்கணும். இந்த எங்கு படிப்பது, எதை படிப்பது, எப்படி படிப்பது சொல்லியிருந்தேன். முன்னாடியே வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இத தான் ஆன்ஸர் பண்ணியிருந்தேன். அண்ட் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைனுக்கு நெறைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எப்போதுமே இருக்கு. நீங்க வந்து நமக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. எல்லாருக்கும் ஆன்லைன் செட் ஆகாது. எல்லாருக்கும் ஆஃப்லைனும் செட் ஆகாது. இப்போ எனக்கு வந்து ஏதாவது ஒரு டைமா இருந்தா பரவால்ல. அதாவது நான் வேலைக்கு போயிட்டு வரேன். எனக்கு இந்த டைமா இருந்தா கன்வீனியன்ட்டா இருக்கும். அல்லது நான் வீட்ல இருந்து படிச்சாலே நல்லா படிச்சுருவேன். அப்படின்னா நீங்க வந்து ஆன்லைன் சூஸ் பண்ணலாம். எனக்கு வீட்ல படிக்கக்கூடிய சூழல் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஆஃப்லைன்ல போய் தாராளமா படிங்க. ஆஃப்லைன்ல போனாலுமே கூட நீங்க வந்து அ இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய நீங்க தமிழ்நாட்ல எந்த ஊர்ல, எந்த இடத்துல படிச்சாலும், அங்க இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் என்ன? பிளஸ் என்ன? மைனஸ் என்னன்னு புரிஞ்சுகிட்டு, அதற்கு தகுந்த மாரி நீங்க உங்கள நீங்களே வந்து படிக்கிறதுக்கு தயார்படுத்திக்கோங்க. ஒரு சின்ன சஜஷனா நான் சொல்றேன். தப்பா எடுத்துக்காம கேட்டுக்கோங்க. நீங்க தமிழ்நாட்டுல உள்ள எந்த இடத்துக்கு எங்க போனீங்கனாலும், கண்டிப்பா நெறைய நல்ல விஷயம் இருக்கும். நெறைய நெறைய இல்லனாலும் அட்லீஸ்ட் ஒரு சில கெட்ட விஷயமாவது இருக்கும். நான் இன்ஸ்டிடியூட்ஸ் பத்தி சொல்றேன். தமிழ்நாட்டுல நீங்க எந்த இன்ஸ்டிடியூட்குள்ள போனீங்கனாலும், நெறைய பாசிட்டிவான விஷயம் இருக்கும். ஒரு சில நெகட்டிவான விஷயமாவது இருக்க தான் செய்யும். அது நான் உட்பட வேற எங்க நீங்க போனீங்கனாலும் அந்த மாரியான சில விஷயங்கள் இருக்க தான் செய்யும். அதுல எது நமக்கு வந்து சரி, எது நமக்கு பொருந்தும், பொருந்தாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, நீங்க வந்து நல்லா கிளியரா வந்து முடிவு பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம பரீட்சையில படிச்சு பாஸ் ஆகணுங்கிறது தான் டார்கெட். நல்லா மனசுல வச்சுக்கோங்க. அதனால பரீட்சையில படிச்சு பாஸ் ஆகுறதுக்கு என்ன வேலை செய்யணுமோ, அந்த வேலைய செய்யுங்க. அப்போ ஒரு இடத்துல நமக்கு என்ன தேவை? நமக்கு எந்த இடத்துல லேக் ஆகும்? இப்ப எனக்கு மேத்ஸ் தான் பற்றாக்குறையா இருக்கு அப்டின்னா, மேத்தமேட்டிக்ஸ் எங்க நான் வந்து படிக்கலாம்? அப்டி கண்டுபிடிச்சுக்கோங்க. எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தான் இதுல இருக்கு. அப்ப கரண்ட் அஃபேர்ஸ். இல்ல எனக்கு எல்லா கிளாஸுமே நல்லா எடுக்கணும். எனக்கு இப்ப தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ் அந்த மாரி மொத்த ஜிஎஸ்லயும் நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். தமிழும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்ப அதற்கு தகுந்த மாரி நான் என்ன பண்ணணும்? எனக்கு ஆன்லைன்ல வீட்ல இருந்து படிச்சாலே நான் படிச்சுருவேனா? இல்ல வீட்ல இருந்து படிச்சா நான் வந்து ஒரு சோஃபால உட்காந்துட்டு, இல்ல பெட்ல உட்காந்துட்டு ஒரு 2 நாளைக்கு படிப்பேன். அப்புறம் ஃபோன போட்டுட்டு நான் வந்து ஆன்லைன் வந்து எனக்கு கன்வீனியன்ட்டா இல்லாம போயிடும். ஆஃப்லைன்ல போனோம்னா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்களே முடிவு பண்ணிக்கிட்டு, ஆன்லைனா, ஆஃப்லைனாங்கிறத தெளிவா முடிவு பண்ணி நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. முன்னாடியே சொல்லியிருந்தது மாரி ஆஃப்லைன்ல போனீங்கன்னா நெறைய ஆஸ்பிரண்ட்ஸ மீட் பண்ணுவீங்க. நெறைய படிக்கக்கூடிய மாணவர்கள பார்ப்பீங்க. அது மாதிரியே ஒரு சில பிளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஆன்லைன்னு வரும்போது நீங்க அந்த மாதிரி மாணவர்கள மீட் பண்ண மாட்டீங்க. நீங்க உங்களோட ஆல்ரெடி எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கிருந்தே படிப்பீங்க. அதே சமயத்தில ஆன்லைன் வரும்போது இப்ப நம்ம லைவ் கிளாஸ் எடுக்கிறோம்னா, அது ரெக்கார்டடா இருக்கும். நீங்க மிஸ் பண்ணாலும் திரும்ப பார்த்துக்கலாம். அதே சமயத்தில நெறைய பிடிஎஃப் நம்மளால வந்து ஷேர் பண்ண முடியுது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்கள நம்மளால கொண்டு வர முடியுது. இப்போ கவர்ன்மென்ட் ஸ்டாஃப்ஸ் எடுத்தாலுமே கூட அவங்களோட வொர்க் பாதிக்காம அவங்களோட கன்வீனியன்ட் டைம்க்கு எடுக்க முடியுது. இது ஒரு மாதிரி ஈஸியா இருக்கும். பட் அதே சமயத்தில சில டிஃபிகல்டீஸ் இருக்கத்தான் செய்யுது. நல்லா அனலைஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கணும். கவனம். அண்ட் அதேபோல ஒரு கோர்ஸ் வேணுமா இல்லையா? அதுவுமே நான் முன்னாடியே சொல்லியிருந்தது மாதிரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸும், டெலிகிராமையும் வச்சுக்கிட்டு கோர்ஸ நீங்க வந்து இல்லாம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம பரீட்சை கிளியர் பண்ண முடியுமா? முடியாதா? அப்படின்னா முடியும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த கோர்ஸ் அல்லது இந்த மாதிரி வந்து உங்கள கைட் பண்றது எல்லாமே வந்து ஒரு 50% எஃபோர்ட் தான். இன்னொரு 50% எஃபோர்ட் உங்ககிட்ட இருந்து வரணும். இப்போ ஒரு நல்ல ஸ்டூடண்ட்டுக்கு நல்ல இன்புட் குடுக்காம விட்டுட்டாலும் போச்சு. ஒரு நல்ல இன்புட் குடுக்கக்கூடிய ஒரு ஒரு இன்ஸ்டிடியூட்ல இருந்து ஒரு நல்ல ஸ்டூடண்ட் படிக்காம தன்னோட சைட்ல எஃபோர்ட் போடாம விட்டுட்டாலும் போச்சு. அப்ப இது ஒரு ஒரு 2 பக்கம் இருக்கக்கூடிய எஃபோர்ட்ஸ் தான். ஸோ அப்போ எனக்கு யாராவது கைட் பண்ணா நல்லாருக்கும். எனக்கு வந்து ஒரு ஒரு மென்டார்ஷிப் மாரி இத படிக்கணும், அடுத்து இத படிக்கணும், இந்த ஏரியா படிக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் கைட் பண்ணா நல்லாருக்கும்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல நானே படிச்சுப்பேன் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, தாராளமா படிக்கலாம். ஒண்ணும் தவறு இல்ல. சோர்சஸ் எல்லாருமே வந்து இன்டர்நெட்ல இன்னைக்கு வந்து கிடைக்குது. இங்க எங்கேயுமே கிடைக்காத இந்த உலகத்தில் எங்கும் கிடைக்காத ஒரு அற்புத நோட்ஸ் அப்படின்லாம் ஒண்ணு இல்ல. இருக்கக்கூடிய நோட்ஸ் தான் ஸ்கூல் புக் தான். இதே தான் நம்ம எடுத்துட்டு வரப்போறோம். ஸ்லோ அண்ட் ஸ்டடியா உங்களுக்கு சொல்லிக் குடுத்து, அத வந்து நீங்க புரிஞ்சுக்கிற மாரி கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அத வந்து சொல்லி, அதுல கேள்வி கேட்டு, படிக்க வச்சு, கேள்வி கேட்டு, படிக்க வச்சுன்னு அப்படியே கைட் பண்ணி ஒரு மென்டார்ஷிப் பண்றது தான் நம்ம கோர்ஸோட டார்கெட். அதனால தான் நான் வந்து மோஸ்ட்டா இந்த கோர்ஸ்ல வந்து எல்லாமே லைவ் கிளாஸஸா கொண்டு போறோம். ஏன்னா லைவ் கிளாஸஸ்ங்கிறது நமக்கு பயங்கர எக்ஸ்பென்சிவ். உங்களுக்கு அது தெரியும்னு நான் நினைக்கிறேன். இப்ப நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆல்ரெடி எல்லாம் ரெக்கார்டடா இருக்கும். வீடியோ அப்லோட் பண்றோம். நீங்க பணத்த கட்டுறீங்க, கோர்ஸ்க்கு போறீங்க. எல்லாம் ரெக்கார்டட் வீடியோவும் இருக்கு. பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடலாம். பட் லைவ் கிளாஸ்ங்கும்போது டெய்லி ஒரு ஆள் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ ஒரு ஒரு ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு டெய்லி வந்து கனெக்ட் பண்ணணும், பேசணும், கிளாஸ் எடுக்கணும் அப்படிங்கும்போது அதோட எக்ஸ்பென்ஸ் ரொம்ப பெருசு.
பயங்கர பெரிய ஒரு எக்ஸ்பென்ஸ். பட் அந்த லைவ் கிளாஸ்ல தான் ஒரு இம்பாக்ட் இருக்கும். ஒரு ஆஃப்லைன்ல இருக்க அளவுக்கு ஒரு ஆன்லைன்ல ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தணும்னா, அது வந்து இட் ஹேஸ் டூ பி லைவ் கிளாஸ் அப்படின்னு டிசைட் பண்ணி தான் லைவா கொண்டு போறோம். நீங்க அத தாராளமா யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த வேல்யூ ஆஃப் மென்டார்ஷிப் அப்படிங்கிறது நீங்க டெய்லி அவங்க கூட பேசி, டவுட் கேட்டு, பழகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அத வந்து யூஸ் பண்ணிக்கும்போது தான் அந்த மென்டார்ஷிப்போட வேல்யூ உங்களுக்கு புரியும். நீங்க தேவைப்படுது எனக்கு மென்டார்ஷிப் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. சரி. ஸோ, அப்போ நீங்க ஃபுல் டைம் ஆஸ்பிரன்ட்டா இருக்கீங்க. நல்ல விஷயம். முழு நேரமா படிங்க. ஃபுல் டைம் ஆஸ்பிரன்ட்ஸ பொறுத்தவரைக்கும் எனக்கு நெறைய நேரம் இருக்குன்னு சொல்லிட்டு, நேரத்த வீணடிச்சிடாதீங்க. கவனமா யூஸ் பண்ணுங்க. வொர்க்கிங் ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு வந்து நல்லா தெரியும். எனக்கு வந்து நேரமே இல்ல அப்படிங்கிறத நீங்க வந்து நல்லா புரிஞ்சு வச்சிருப்பீங்க. அப்ப கிடைக்கிற நேரத்த நல்லா யுட்டிலைஸ் பண்ணுங்க. நம்பிக்கை வைங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வொர்க்கிங் ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு நான் இதான் சொல்லுவேன். நம்பிக்கை வைங்க. நான் வந்து ஃபுல் டைமா படிக்கல. வொர்க் பண்ணிக்கிட்டே படிக்கிறேன். அதனால வந்து என்னால கிளியர் பண்ண முடியுமா? முடியாதான்னு தெரியல. அப்படின்னு நெறைய பேர் சந்தேகப்படுறது உண்டு. பட் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வொர்க் பண்ணிட்டு படிக்கிறவங்களுக்கு தான் அந்த டைமோட அரும தெரியும். அவங்க தான் நெறைய பேர் கிளியர் பண்ணி போறாங்க. அதுக்காக ஃபுல் டைம்ல இருக்க யாருமே கிளியர் பண்ணலன்னு அர்த்தம் இல்ல. பட் அங்க நெறைய பேர் கிளியர் பண்றாங்க. வொர்க்கிங் ஆஸ்பிரன்ட்ஸ்ல இருந்து. அதனால தாராளமா உங்களாலயும் முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நெறைய டஃப்பான வேலை செய்யக்கூடிய நபர்கள் எல்லாம் வந்து டைம 10 மணி நேரம், 12 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு, ஒரு 8 மணி நேரம் தூங்கிட்டு, மீதி 4 மணி நேரம், 3 மணி நேரம் கிடைச்சு, அதுல படிச்சு பாஸ் ஆனவங்க எல்லாம் உண்டு. அதனால நீங்க வந்து நான் வொர்க் பண்றேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே காரணம் சொல்லிட்டு இருக்காதீங்க. முடியும். தாராளமா வந்து படிக்க ஆரம்பிங்க. அண்ட் இன்னொரு கொஸ்டின் இந்த இடத்துல இருக்கு. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சிலர் எப்போதும் நம்ம கால் பண்ணும்போது கேட்கறாங்க. அதாவது நான் வேலைய விட்டுட்டு இப்போலருந்து படிக்க ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு. வேலைய விடுறதுங்கிறது இட் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஃபினான்சியல் நீட்ஸ். இப்போ நீங்க என்னோட வேலைய நான் விட்டேன்னா, என்னோட வீட்ல வந்து ஃபினான்ஸ்க்கு பிரச்சனை இல்ல. நான் சமாளிச்சுப்பேன். அல்லது அடுத்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் தள்ளி போனா கூட, ஒரு வேள தள்ளி போனா கூட, என்னால வந்து ஃபினான்ஷியலா சமாளிச்சுக்க முடியும்னு நெனச்சீங்கன்னா, வேலைய விட்டுட்டு படிங்க. இல்லையா, வேலைக்கு போயிட்டே படிங்க. ஆன்லைன்ல இந்த மாதிரி வந்து ஒரு கோர்ஸ்ல வந்து படிங்க. நோட்டிஃபிகேஷன்லாம் வந்ததுக்கு அப்புறம் கூட நீங்க வேலைய விட்டுட்டு படிச்சு ரிவைஸ் பண்ணி பரீட்சைய எழுதிக்கலாம். அவசரப்பட்டு முன்னாடியே வந்து அந்த முடிவ எடுக்காதீங்க. கொஞ்சம் கவனம் பார்த்துக்கோங்க. அண்ட் அதேபோல இந்த ரீஸ்டார்ட் பண்றீங்க. ஏற்கனவே எக்ஸாம் எழுதியிருந்தீங்க. லாஸ்ட்ல 1 ஆர் 2 மார்க்ல விட்டுருந்தீங்க அப்படின்ட்டுனா, முதல்ல அந்த 1 ஆர் 2 மார்க்ல விட்டுட்டோம் அப்படிங்கிற அந்த இம்பாக்ட்ல இருந்து, அந்த கவலையில இருந்து வெளிய வந்துருங்க. அது ரொம்ப சிரமம் தான் புரியுது. ஆனா அதிலிருந்து வெளிய வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்பிக்கையோட ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுங்க. வொர்க்கிங் ஆஸ்பிரன்ட்ஸ்க்கும் சரி, ரீஸ்டார்ட் பண்றவங்களுக்கும் சரி, இந்த நம்பிக்கைய கொண்டு வரது ரொம்ப சிரமமா இருக்கு. என்னாகுமோன்னு ஒரு பயம் போட்டு நம்மள வந்து டார்ச்சர் பண்ணும். அதிலிருந்து வெளிய வாங்க. நம்பிக்கையோட வந்து படிக்க ஆரம்பிங்க. வேற வழி எதுவுமே கிடையாது. அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ரிலாக்ஸ்டா வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் நெறைய டிஃபரண்ட் பேக்கிரவுண்ட்ல இருந்து நெறைய பேர் ஆல்ரெடி கிளியர் பண்ணியிருக்காங்க. நம்ம நெறைய ஸ்டோரீஸ் அதில வந்து சொல்லலாம். பட் ஓகே படிப்போம். அண்ட் ஸ்கெட்யூல் அப்படின்னு ஒண்ணு நம்ம கிளாஸுக்கும் சரி, டெஸ்ட்டுக்கும் சரி, நம்ம வந்து அன்னன்னைக்கு ஸ்கெட்யூல்ல டெய்லியும் வந்து குடுத்துருவோம். அந்த வீக்கான ஸ்கெட்யூல்ல முன்னாடியே குடுத்துருவோம். நீங்க ரிலாக்ஸ்டா வந்து நம்ம சொல்ற கிளாஸ அட்டெண்ட் பண்ணிட்டு, சொல்ற டெஸ்ட்ட எழுதிக்கிட்டே வாங்க. படிச்சிரலாம். ஒரு ஸ்கெட்யூல ஃபாலோ பண்ணுங்க. நம்ம கோர்ஸ்ல வந்துட்டீங்கன்னா, நம்ம குடுக்குற ஸ்கெட்யூல ஃபாலோ பண்ணீங்கன்னா, கொஞ்சம் எல்லாருக்குமே ஈஸியா இருக்கும். சரி. அண்ட் இப்போ இதுதான் அந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ். ரொம்ப வெரி லாங் டைம் பேசிட்டேன்னு நெனைக்கிறேன். எவ்வளோ நேரம் பேசியிருக்கேன்னே தெரியல. சரி. நான் அப்புறமா வந்து டைம் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறேன். இப்போதைக்கு வேலைய முடிச்சுர்றேன். ஸோ, அப்போ இதில கவனிங்க. இப்ப நீங்க நம்மளோட வெப்சைட் www.gkshankar.com இந்த வெப்சைட்ல போயிட்டு, நீங்க வந்து டைரக்ட்டா கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் அதில வந்து டிஜிட்டல் நோட்ஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ண முடியாது. அத தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் நீங்க உங்களோட மொபைல்ல, நம்மளோட மொபைல் ஆப்ல நீங்க வந்து வியூ பண்ணிக்க மட்டும் தான் முடியும். புத்தகம் வாங்கிக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்ட்டுனா, புத்தகங்கள பிசிக்கலா அல்லது பிரிண்டட் காப்பீஸா வாங்குறதுக்கு books.gkshankar.com அப்படின்னு இப்போ புதுசா ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்கோம். டைரக்ட்டா நீங்க இந்த வெப்சைட்ல போயிட்டு புத்தகத்த ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்டர் பண்ண உடனே ஒரு 1 ஆர் 2 டேஸ்ல உங்களுக்கு ட்ராக்கிங் அப்டேட் ஆயிரும். திரும்ப இதே வெப்சைட்ல வந்து நீங்க ட்ராக்கிங் பார்த்துக்கலாம். புத்தகத்த ரிசீவ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் புத்தகம் ஆர்டர் பண்ணீங்கன்னா மட்டும் ஒரு 1 ஆர் 2 டேஸ் டைம் குடுங்க. நெறைய பல்க்கான ஆர்டர்ஸ் இருக்கு. ஆல்ரெடி நம்ம ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸா தான் பண்றோம். நம்ம வந்து முன்னாடியே புத்தகத்த பிரிண்ட் பண்ணி வச்சுட்டு சேல் பண்ணல. ஆர்டர்ஸ் வர ஜெராக்ஸ் பண்ணி அத பிரிண்ட் பண்ணி தான் குடுக்குறோம். ஸோ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான். இங்க நம்ம இன்னும் எந்த ஒரு புத்தகம் அந்த மாரிலாம் அந்த செக்ஷனுக்குலாம் போகல. எல்லாமே கைப்பட எழுதின நோட்ஸோட புக் தான். அந்த மாதிரியான காப்பீஸ் தான் நம்ம சேல் பண்றோம். அதனால கொஞ்சம் நீங்க முன்னாடியே ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆர்டர் பண்றதா இருந்தா. ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2, 3 டேஸ் டைம் குடுங்க. ஒண்ணொண்ணா தான் கொண்டு வரணும். ஸோ கொஞ்சம் கவனம். இந்த வெப்சைட்ல டைரக்ட்டா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் தயவு செஞ்சு ஒரு 2, 3 டேஸ் டைம் குடுங்க. சரி. அண்ட் அதேபோல நீங்க இந்த வெப்சைட்குள்ள போனீங்கன்னா, ஆண்ட்ராய்டு ஆப் டைரக்ட்டா லிங்க் போகும். டவுன்லோட் பண்ணிக்கலாம். Play Storeல போயிட்டு ஜிகே ஷங்கர் லேர்னிங் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு டைப் பண்ணீங்கனாவே நீங்க ஆப்க்குள்ள வந்துரலாம். ஒருவேள iOS யூஸ் பண்றீங்கன்னா, ஆப் ஸ்டோர்ல போயிட்டு மை இன்ஸ்டிடியூட்னு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல இந்த ORG கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. RJMHQG இந்த ORG கோட் யூஸ் பண்ணி மை இன்ஸ்டிடியூட்ங்கிற ஆப்க்குள்ள லாகின் பண்ணிக்கோங்க. Play Storeல ஜிகே ஷங்கர் அகாடமின்னு இன்னொரு ஆப் இருக்கும். அதுக்குள்ள போகாதீங்க. அது ட்ரையல் அண்ட் எரர்க்காக வேற ஒரு
வேலைக்காக அது உருவாக்கியிருக்கோம். இப்போ நீங்க இந்த டிஎன்பிஎஸ்சி கோர்ஸுக்கு மை இன்ஸ்டிடியூட்ங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணி இந்த கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஆப் ஸ்டோர்ல சொல்றேன் iOSக்கு. Play Storeல நீங்க நார்மலா போயிட்டு ஜிகே சங்கர் லேர்னிங் இன்ஸ்டிடியூட்ன்னு டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்ததுன்னா வெப்சைட்ட விசிட் பண்ணுங்க. வெப்சைட்டோட கார்னர்ல டவுன்லோட் ஆப்ன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்ட்டா ஆப்க்கு போயிடும். நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். Play Storeல எந்த பிரச்சனையும் இல்ல. ஜிகே சங்கர் லேர்னிங் இன்ஸ்டிடியூட் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கவனம். சரி. இதுதான். Play Storeலயுமே உங்களுக்கு ஜிகே சங்கர் அகாடமின்னு இன்னொரு ஆப் இருக்கும். அது டவுன்லோட் பண்ண வேண்டாம். குழப்பிக்காதீங்க. ஜிகே சங்கர் லேர்னிங் இன்ஸ்டிடியூட் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல தான் இப்ப டிஎன்பிஎஸ்சி கோர்சஸ்லாம் போகுது. சரி. அப்புறம் டெலிகிராம் சேனல் இதில வந்து ஃப்ரீ டெஸ்ட் போயிட்டு இருக்கு. டெய்லி வந்து குவிஸ் மாதிரி நம்ம வந்து கண்டக்ட் பண்றோம். அதுவுமே டெய்லி வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 குவிஸ் லெவலுக்கு கண்டக்ட் பண்றோம். அதனால நீங்க ஒரு 100 நாள் கன்டினியூஸா ஃபாலோ பண்ணாலே ஒரு நல்ல இம்பாக்ட் இருக்கும். அதிலயும் இதில நம்ம அப்லோட் பண்ற எல்லா கொஸ்டினுமே பிஒய்க்கு தான். அதனால கொஞ்சம் கவனமா அத யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கவனம். இந்த சேனல்லயே பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு ஜாயின் பட்டன் இருக்கும். இந்த ஜாயின் பட்டன கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து ₹29 பெர் மந்த் பே பண்ற மாரி இருக்கும். இதனால நம்ம எந்த எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸும் பண்ண போறதில்ல. நம்ம இந்த வேலைய செய்யறதுக்கான கான்ட்ரிபியூஷனா நீங்க வந்து ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சேனல்லயே வந்து அந்த ஜாயின் பட்டன் இருக்கும். விருப்பம் இருந்ததுன்னா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி. அதேபோல இன்னும் நம்ம நெறைய வேலை செய்யணும். அடுத்தடுத்து நெறைய வீடியோஸ் இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் பேஸ்டா ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். லோக்சபா ஸ்பீக்கர் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது ரொம்பவே நல்லா ரிசீவ் பண்ணியிருந்தீங்க. இப்ப பாருங்க இந்த ஈரான், யுஎஸ், இஸ்ரேல் இங்கெல்லாம் போர் நடக்குது இல்லையா? இத பத்திலாம் பேசணும். நெறைய கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் இந்த மாரி இருக்கு. பேசலாம். ஸ்டார்ட் பண்ணிடுறேன். எக்கனாமிக்ஸ் வந்து பிஒய்க்யூ பேஸ்டா வந்து கிளாஸ் 1 வந்து லைவ் ஆல்ரெடி நம்ம முடிச்சுட்டோம். கிளாஸ் 2 வந்து லைவ் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். 1 ஆர் 2 டேஸ்ல அந்த லைவ் வந்து நான் கொண்டு போயிடுறேன். 2வது கிளாஸ. கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுல வந்து யூனிட் 5க்கு வந்து போத் கிளாஸஸ் அண்ட் பிஒய்க்யூ 2மே சேர்த்து எடுத்துட்டு போயிடுறோம். இப்போ இதற்கு முன்னாடி பாலிட்டி எடுக்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனா எடுத்திருந்தேன். அண்ட் அதேபோல யூனிட் 6 எடுக்கும்போதும் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனாவே எடுத்திருந்தேன். இதெல்லாம் வந்து பிஒய்க்யூ வந்து ஆட் பண்ணல. இப்போ யூனிட் 5 பொறுத்தவரைக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் பிளஸ் வந்து பிஒய்க்யூ. இப்போ ஒரு கொஸ்டின் ஆன்சர் மாதிரி சேர்த்து அப்படியே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாத்தையும் சேர்த்து தான் கொண்டு போறேன். அதனால இந்த சீரியஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மோஸ்ட்டா கொஞ்சம் நான் வந்து தொடர்ச்சியா வர மாதிரி பார்த்துக்கிறேன். அண்ட் ஆப்ல வந்து ஆல்ரெடி கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. நீங்க ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணுங்க. பார்த்துப்போம். மோஸ்ட்லி வந்து கவர்ன்மென்ட் ஃபேக்கல்டிஸ் தான் கிளாஸ் எடுக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லியிருந்தேன். சரி. சரி, ஓகே டன். அவ்வளோதான். வேற எதுவும் வந்து ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நெனைக்கிறேன். வேற ஏதாவது இன்னும் வந்து நம்ம நடத்தாம விட்டிருந்தாவோ, அல்லது இதில உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாவோ கேளுங்க. மோஸ்ட்டா வந்து நம்மளோட இன்ஸ்டிடியூட்டோட வாட்ஸ்அப் நம்பர் 7358910548 இந்த நம்பருக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. டீட்டெயில் சொல்லிருவாங்க. அண்ட் தயவு செஞ்சு இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ண வேண்டாம் இல்லையா? நம்பர் ஆஃப் கால்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது அப்படின்னா, அவங்களாலயும் ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. மோஸ்ட்டா அவங்க சைலன்ட் பண்ணிடுறாங்க. WhatsAppல மெசேஜ் பண்ணுங்க. அதுதான் வந்து ரிப்ளை பண்ண கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதேபோல நீங்க வந்து வேற ஏதாவது இப்போ இந்த கோர்ஸ் ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் நீங்க அதில வந்து கேட்கலாம். இல்லனாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஜிகே சங்கர் லேர்னிங் இன்ஸ்டிடியூட்னு. இல்லன்னா டைரக்ட்டா நம்மளோட வெப்சைட் www.gkshankar.com அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து டைரக்ட்டா வந்து எதுவும் குவீரீஸ் இருந்ததுன்னா கேட்கலாம். சரி. ஸோ இதுதான். அண்ட் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அ கேளுங்க. கமெண்ட்ஸ்ல கேளுங்க. பார்த்துப்போம். அண்ட் இதற்கு முன்னாடியே இந்த கோர்ஸ் பத்தி இன்னொரு வீடியோ பேசியிருந்தேன். அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ற லிங்க் அது இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. அண்ட் மேக் யூஸ் ஆஃப் இட். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க் யூ. டடா! டடா!